Hi, Lakesh. We are thinking and Tarish and Bharat. So, yes, welcome to the match preview of the T20 World Cup final. Yes, India versus New Zealand. India ஒரு பக்கம் நமக்கு தெரியும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி they are playing very consistently. அவங்க வின்ஸா இருக்கட்டும், அவங்க டீமா இருக்கட்டும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ்ல அப்படின்னு நம்ம பேசி ஒரு அளவு தட்டு மாதிரி நம்ம ஃபைனல் சேர்ந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நியூசிலாந்து அந்த அதர் ஹேண்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் ஆஃப் த டோர்னமெண்ட்ல இருந்து இப்போ அந்த செமிஃபைனல் வரைக்குமே நோ ஹோப்ஸ் ஆன் நியூசிலாந்து. யார்கிட்டயே நீங்க நியூசிலாந்து வருவாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க, பெருசா சொல்லியிருக்க மாட்டாங்க நியூசிலாந்து ஃபைனல்ஸ் வரும்பா அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்க எந்த அனலிஸ்ட் பாத்திருந்தாலுமே நியூசிலாந்து டீம் ஸ்ட்ராங்கா இருக்கு அதனால ஃபைனல்ஸ் வருவாங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. மேபி நியூசிலாந்து ஜெயிச்சா நல்லா இருக்கும், நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி டீம்லாம் அப்படின்ட்டு ஒரு இதுல வேணா சொல்லிருக்கலாம். அந்த மாதிரி நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பவுலிங் சரியில்லை, பேட்டிங்ல கொஞ்சம் வீக்னஸ் இருக்கு, எல்லாருமே கன்சிஸ்டன்டா விளையாடுறது இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம ஆஸ்பெக்ட் சொன்னாலுமே நியூசிலாந்து மேட் இட் டு தி ஃபைனல்ஸ் தான் நம்ம சொல்லணும். செமிஃபைனல்ஸ் மேட்ச் க்ளோஸா போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா. ஏன்னா ஆப்போசிட்ல ஆடின டீம் ரொம்ப ஹைப் பண்ண ஒரு டீம். நான் ஸ்டார்டிங்ல இருந்தே ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு டீம் சவுத் ஆப்பிரிக்கா. அவங்களும் அன்பீட்டனா வந்துட்டு இருந்தாங்க. அந்த டீமை 12.5 ஓவர்ல 170 சேஸ் பண்ணுது அப்படின்னா this team is not easy அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதான் நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, நியூசிலாந்து வந்தாலும் சரி சவுத் ஆப்பிரிக்கா வந்தாலும் சரி அவங்களுடைய பேட்டிங் ஹஸ் பின் ட்ரெமெண்டஸ்ங்க. செம்மையா ஆடிட்டு இருக்காங்க. இந்த ஓப்பனிங் பேர் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பட் அதை தாண்டி செமிஃபைனல்ஸ்ல ஃபின் ஆலன் அந்த ஒருத்தர் எப்படி ஸ்டாப் பண்றது அப்படின்னு தான் இங்க பெரிய கேள்வி போயிட்டு இருக்கு. எஸ், ஆக்சுவலி பேட்டிங்ல ஃபின் ஆலனா இருக்கட்டும், பவுலிங்ல பாத்தீங்கன்னா ஒரு புது பவுலர் நம்ம முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 4th பவுலிங் ஆப்ஷனே நியூசிலாந்துக்கு இல்லாம இருந்துச்சு. அங்க ஒரு பவுலர் சம்பந்தமே இல்லாம ரச்சின் ரவீந்திரான்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் டைம் பவுலர் மெயின் ஸ்ட்ரீம் பவுலர் ஆகிட்டாங்க. ஹீஸ் பவுலிங் ரியலி வெல். இந்த சர்ப்ரைஸ் பேக்கேஜஸ் தான் இந்த ஃபின் ஆலனா இருக்கட்டும், ரவீந்திராவா இருக்கட்டும், சர்ப்ரைஸா டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ரவீந்திரா பொறுத்தவரை அவருக்கு ஒரு ஸ்டார்ட் இருக்கு. இந்த T20 வேர்ல்ட் கப்ல தி ஸ்பின்னர் வித் தி மோஸ்ட் டிகிரி ஆஃப் டர்ன் ரவீந்திரா வச்சிருக்காரு. நினைச்சு பாரு, அவ்வளவு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ். அதெல்லாம் தாண்டி ரவீந்திராக்கு மோஸ்ட் டிகிரி ஆஃப் டர்ன். திடீர்னு ஒரு பிரைம் ரவீந்திரா ஜடேஜா மாதிரி போடுறாரு, அந்த அளவுக்கு இருக்கு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவர் எக்கானமி பாத்தீங்கன்னா 6.8 தான். 11 விக்கெட், ஒரு 3-4 மேட்ச் தான் பவுலிங் போட்டிருக்காரு அப்படின்றப்போ டெஃபினெட்லி ஒன் த்ரெட் இந்தியா ஷுட் வேரி ஆஃப். பட் இந்த வென்யூல இந்த பேட்டிங் அகைன்ஸ்டா அந்த த்ரெட் வருமா பாப்போம். அதான் நம்ம இந்த வென்யூல ரச்சின் ரவீந்திர ஜடேஜாவை எப்படி ஆடுறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஓகே, நம்ம கிரவுண்டோட ஸ்டாட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் பாத்துறோமா? இது ரவீந்திரா சொல்லும்போது ஜெர்சி நம்பர் 8 ப்ரோ, ஜடேஜா மாதிரியே எல்லாம் ஒத்து போகுது. ஒருவேளை ஜடேஜா தான் ஆடிட்டு இருக்காரு ப்ரோ இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா தெரியல. கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் சொல்லுப்பா. சரி, ஓகே. இல்ல மேட்ச் அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல நடக்க போகுது. சோ இந்த ஸ்டேடியம் பேர் சொல்லும் போதே அச்சோ அவரா பயங்கரமான ஆள் ஆச்சு அப்படின்ட்டு நிறைய இந்தியன் ஃபேன்ஸ் தெரிச்சு ஓடி இருக்கிறதே என்னால பார்க்க முடியுது. அதே அளவுக்கு தான் பயமும் நம்மளுக்கும் இருக்கு. பிகாஸ் அங்க நடந்த சம்பவங்கள் அப்படி. நம்ம கடைசியா தோத்த 2 மேட்சுமே ஐசிசி டோர்னமெண்ட்ல இங்க தான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் அதை எப்பா ஞாபகப்படுத்திக்கிட்டு அப்படின்னு தோணும். இப்போ ரீசெண்டா 2026ல சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்டா தோத்த மேட்ச். சோ இந்த 2 ஐசிசி 18 ஸ்ட்ரீக். ஆக்சுவலி 18 மேட்சஸ் தொடர்ந்து நம்ம ஐசிசி ஈவென்ட்ஸ் ஜெயிச்சிட்டு இருந்த ஒரு டீம் ஒரு மேட்ச் தோத்துருக்கு அப்படின்னா அகமதாபாத்ல. அதே அகமதாபாத்ல திரும்ப ஃபைனல்ஸ் ஆடுறோம். கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஓகே, சோ கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 188 இருக்கு. நோ சர்ப்ரைஸ், நம்ம ஃபர்ஸ்ட் அந்த சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா ப்ரிவியூல சொன்ன மாதிரி தான். நீங்க ஒரு நல்ல பேட்டிங் கிரவுண்ட், நீங்க ஒரு 200 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிச்சிட்டீங்க அப்படின்னா கான்ஃபிடென்ட்டா போலாம் கோயிங் டு தி செகண்ட் இன்னிங்ஸ். நார்மலா இந்தியா வினிஸ்ல அப்படி இருக்காது. நீங்க 200 அடிச்சாலும் பக்கு பக்குன்னு இருக்கும். வான்கடையில பார்த்தோம் 250 அடிச்சே பக்கு பக்குன்னு தான் இருந்துச்சு நமக்கு. அந்த மாதிரி அந்த வென்யூ இருக்காது. நீங்க 200 அடிச்சிட்டீங்கன்னா யூ வில் பி இன் a good position to defend that அப்படின்னு பவுலர்ஸ் நினைப்பாங்க. அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்க்கு ஏத்தாப்லயும் நடந்திருக்கு. 164 தான் ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர். இது அக்ராஸ் போத் டே அண்ட் நைட் மேட்சஸ். சரிங்களா, நைட் மேட்சஸ் பாத்தீங்கன்னா இன்னுமே அது கம்மியாவது 155 தான் இருக்கு ஆவரேஜ் ஸ்கோர். மீன்வைல் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் நைட் மேட்சஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னா 190க்கு ஜம்ப் ஆகுது. சோ அப்படி இருக்கும்போது இன்னுமே ஒரு டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் இருக்கு. 35 ரன்ஸ் இஸ் a big margin. ஃபர்ஸ்ட் பேட்டிங் அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சோ டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுக்கணுமா அதெல்லாம் நம்ம எண்ட்ல பார்க்கலாம். ப்ரெடிக்ஷன்ஸ் அதுல நம்ம பார்ப்போம். சோ ஹையஸ்ட் ஸ்கோர் சேஸ் டவுன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா சேஸ் பண்ணாங்க. 2 முறை சேஸ் பண்ணிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகைன்ஸ்டா 1, நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா 1. ரெண்டுமே சிமிலர் டோட்டல் தான், 177 டார்கெட் சேஸ் பண்ணாங்க. சோ அதான் ஹையஸ்ட் ஸ்கோர் சேஸ் டவுன் இப்போதைக்கு இந்த வென்யூல. லோவர் ஸ்கோர் டிஃபெண்டட் அதே சவுத் ஆப்பிரிக்கா இந்தியாக்கு அகைன்ஸ்டா 187 ஃபார் 7 அடிச்சு டிஃபெண்ட் பண்ணாங்க. நம்ம 111 கிட்ட ஆல் அவுட் ஆயிருப்போம். சோ சவுத் ஆப்பிரிக்கா அந்த ரெக்கார்டை வச்சிருக்காங்க. இப்ப புரியுதா ஏன் சவுத் ஆப்பிரிக்கா இந்த நியூசிலாந்து மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்கன்னா they were about to be the champions நம்ம சொல்லியிருந்தது காரணம் அதுதான். போய் 6 மாசம் ஆகுது.
தேவர் ராஜாஸ் இன் அகமதாபாத். அன்பார்ச்சுனேட்லி தேவர் பவுட் அவுட். ஸோ இப்போ ஒரு ஆப்பனன்ட் இந்த வென்யூல அகமதாபாத்ல ஒரு மேட்ச் ஆடிருக்காங்க நியூசிலாந்து. அந்த மேட்ச் வந்து அவங்க தோத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்டா. மீன்வைல் இந்தியா வந்து 2 மேட்ச் ஆடிருக்காங்க. ஒரு மேட்ச் அகேன்ஸ்ட் நெதர்லாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஜெயிச்சாங்க, 191 அடிச்சோம். மீன்வைல் சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்டா சேஸ் பண்ணி தோத்துறோம். ஸோ அகமதாபாத்ல பாத்தீங்கன்னா இந்த T20 வேர்ல்ட் கப்ல 6 மேட்ச் நடந்திருக்கு. 4 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் டீம் ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச் வந்து சேசிங் டீம் ஜெயிச்சிருக்காங்க. அந்த சேசிங் டீம் ரெண்டுமே சவுத் ஆப்பிரிக்கா நம்ம பார்த்தோம். அந்த சேஸ் பண்ண 2ல வந்து 1 வந்து நைட் கேம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடின 4 மேட்ச் ஜெயிச்சதுல 3 வந்து நைட் கேம். ஸோ பேசிக்கா நைட்ல 4 மேட்ச் ஆடிருக்காங்க, 3 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட், 1 மேட்ச் சேசிங். இதான் வந்து இந்த வென்யூவோட ஸ்டார்ட். ஸோ இப்போ சொல்லு ஸ்பின்னர்ஸா சீமர்ஸா யார் டாமினேட் பண்ணுவாங்க அகமதாபாத்? ஸ்பின்னர்ஸும் கிடையாது, சீமர்ஸும் கிடையாது. 2 பேருமே வந்து சேர்ந்து ஈக்குவலா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இது ஒரு பேட்டிங் சர்ஃபேஸ், மோஸ்டா வந்து பேட்ஸ்மேனுக்கு தான் அசிஸ்ட் பண்ணணும். நம்ம வந்து ஸ்கோர்ஸ் வச்சு நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் சீமர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 155 ஓவர்ஸ் போட்டுருக்காங்க சீமர்ஸ். அதுல வந்து ஒரு 52 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க வித் எக்கனாமி ஆஃப் 9 வச்சிருக்காங்க. அந்த அதர் ஹேண்ட் ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 80 ஓவர்ஸ் பவுல் பண்ணிருக்காங்க, 25 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, எக்கனாமி ஆஃப் 9.3 வச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு சிமிலரா இருக்கு. விக்கெட்ஸா இருக்கட்டும், எக்கனாமியா இருக்கட்டும், பெருசா டிஃபரன்ஸ் இல்ல. எங்க டிஃபரன்ஸா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த பவுலர்ஸ், இந்த கீ மேட்சப்ஸ் ஃபார் த பிளேயர், அதை எப்படி கரெக்டா யூஸ் பண்றாங்க, எந்த டைம்ல அந்த பவுலர்ஸ் யூஸ் பண்றாங்கன்ற பொறுத்து தான். அந்த மேட்ச் சிச்சுவேஷன்ல இந்த டைம்ல ஸ்பின்னர் போட்டா லைக் ஒரு அடிக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல விக்கெட் போகணும்னா போய் தான் ஆகணும். அந்த மாதிரி இந்த ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஒரு ஸ்விங் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த சீமர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க கரெக்டா ப்ராப்பர் ஸ்விங் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ற சீமர்ஸ் போட்டாங்கன்னா நல்ல ஒரு விக்கெட்ஸ் எடுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அந்த மாதிரி பவுலர்ஸ் கரெக்டா யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும். நீங்க ஸ்பின்னர் தான் மீடியம் பேசர் தான் அப்படின்னு கிடையாது. பிகாஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து கிரவுண்ட் பெருசா இருக்கனால அந்த கேச்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? ஆமா, நம்ம பார்த்தோம் ஆக்சுவலி கேசவ் மகாராஜே மோஸ்டா அப்படிதான் விக்கெட்ஸ் எடுத்தாரு இந்த வென்யூல. லைக் வந்து சும்மா நல்லா தூக்கி போடுவாரு, அடிக்க போவாங்க, கண்டிப்பா வந்து கேட்ச் வரும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அண்ட் என்னதான் வந்து பெருசா டிஃபரன்ஸ் இல்லைன்ற மாதிரி சொன்னாலும் ஸ்விங் பவுலிங்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருந்திருக்கு. எஸ்பெஷலி செகண்ட் இன்னிங் ஸ்டார்டிங்ல ஒரு 4-5 ஓவர் நம்ம பார்த்தோம். நம்ம இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ப்ரிவியூல பார்த்த மாதிரி தான் அந்த ஒரு ஸ்டார்டிங்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு 4 ஓவர் அலைப்பாயும் பால், அந்த 4-5 ஓவர்ஸ் எப்படி வந்து டாக்கிள் பண்றாங்க இந்தியா திணறாங்க சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்டா. நம்ம பார்த்தோம் அதை மேட்ச் பார்க்கலே முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ் அதனாலதான் கொஞ்சம் வீக்கா இருக்கு இந்த வென்யூ. சோ ஓகே, அதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். சோ எஸ், ஸ்டார்டிங் எடுத்தோன்னே அந்த ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பவுலர்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா சேசிங் டீம் வந்து லாபம் தானே ப்ரோ. லைக் நைட்ல விளையாடும் போது நைட் தான் நடக்குது மேட்ச். சேசிங் எடுத்தா டியூ ஃபேக்டர் இருக்கும், பேட்டிங் டீமுக்கு வந்து அசிஸ்ட் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா இங்க டியூ கண்டிஷன்ஸ் ஒரு பெரிய மேஜர் ஃபேக்டரா இருக்காது. பிகாஸ் டியூ எடுக்காது, பக்கத்துல எதுவுமே எதுவுமே இல்ல. வந்து ஒரு ரிவர் தான் இருக்கு, சபர்மதி ரிவர் தான் இருக்கு. அதனால ஒரு பிரீஸ் ஜாஸ்தியா வந்து ஸ்விங்கிங் மூவ்மெண்ட்டுக்கு வேணா அசிஸ்ட் பண்ணுமே தவிர்த்து டியூ வந்து கிரியேட் பண்ணாது. அதனால ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆறீங்களோ செகண்ட் பேட்டிங் ஆறீங்களோ ஒழுங்கா விளையாடுங்க, ஜெயிக்கலாம். ஆடமாட்டாங்களேடா. என்ன ப்ராபபிள் சேஞ்சஸ் நியூசிலாந்து ஸ்குவாட்ல உனக்கு வேணும் பார்த்து? நியூசிலாந்து ஸ்குவாட்ல ஒரே ஒரு சேஞ்ச் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அவங்க வந்து செமிஃபைனல்ஸ்ல அடிச்சு தம்சம் பண்ணிட்டு வராங்க. அந்த டீமை வந்து மாத்த வேணாம் நிறைய பேர் சொன்னாலும் எனக்கு இருக்கிற அந்த டீம்ல ப்ராப்பரா பார்க்கக்கூடிய ஒரு வீக் லிங்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிம்மி நீஷம் ஹஸ் பீன் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். இல்லன்னு சொல்ல, நிறைய தடவை ஜெயிச்சு கொடுத்திருக்காரு, இல்லன்னு மறுக்கவே இல்லை. பட் ஜிம்மி நீஷம் இந்த டீம்ல ஆக்சுவலி என்ன பண்றாரு, என்ன ரோல் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அது பிக்ஸ்டே கிடையாது. பவர் பிளேல வந்து ஒரு ஓவர் போடுறாரு. நம்ம சவுத் ஆப்பிரிக்கா அந்த ஓவரை டேக் ஆன் பண்ணாங்க, 17 ரன்ஸ் அடிச்சாங்க பவர் பிளேல. அங்கதான் மொமெண்டமே கிடைச்சது. சரியா? அதே மாதிரி சரி ஓகே டெத் பவுலிங் நல்லா போடுவாரு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. போன மேட்ச்ல ஒரு 19 ரன் இது கொடுத்தாரு அந்த ஒரு 18th ஓவர் போட்டு. அப்படி இருக்கும்போது ஜிம்மி நீஷமோட அந்த தேவை இந்த டீமுக்கு தேவையா? அப்கோர்ஸ் பேட்டிங் யூஸ்ஃபுல்லா இருப்பாரு ப்ரோ, அவர் வந்து பயங்கரமா அடிப்பார் ப்ரோ அப்படின்னு சொன்னாலும் இந்த டீம்ல வந்து கடப்பார பேட்டிங் மாதிரி வச்சிருக்காங்க. நம்பர் 9 வரைக்குமே நம்பர் 10 வரைக்குமே உங்களுக்கு பேட்டிங் இருக்கு அப்படின்றப்போ ஜிம்மி நீஷம் இந்த டீம்ல வேணாம். அதுக்கு பதிலா ப்ராப்பரான ஒரு சீமர் இந்த அகமதாபாத் கிரவுண்ட்ல சூப்பரா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு சீமர், எஸ்பெஷலி அகைன்ஸ்ட் திஸ் ஆப்பனன்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேக்கப் டஃபி. கண்டிப்பா ஆட வச்சு ஆகணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நியூசிலாந்து ஜேக்கப் டஃபி நீஷம் பதிலா எடுத்துட்டு வந்தாங்கன்னா அங்கேயே அவங்க வந்து ஒரு 60-70% வந்து எட்ஜ் கொடுப்பேன் for New Zealand to win this match. Again ஒரு ஹைட்டா இருப்பாரு, ஒரு டால் ஃபாஸ்ட் bowler hitting the pitch hard, hitting the deck hard இந்த அகமதாபாத் கிரவுண்ட்ல against the top order of Indian batting is going to be very very effective. Also in the death bowling சூப்பரா போட்டாரு. ரீசெண்டா நடந்த பைலேட்டரல் சீரிஸும் பார்த்தோம், நல்லா போட்டாரு. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எக்கனாமிக்கல் bowlers that New Zealand had. 200 மேல கன்சிடர் பண்ணாங்க எல்லா மேட்சும், இல்லன்னு சொல்ல. பட் அதுல இருந்த ஒன் ஆஃப் தி எக்கனாமிக்கல் bowlers ஜேக்கப் டஃபி கண்டிப்பா ஆடணும். இதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு சேஞ்ச். அந்த பைலேட்டரல் சீரிஸ் அவருக்கு சக்சஸா போல, அது வந்து உண்மைதான். பட் ஆனா வந்து ஜேக்கப் டஃபி ஒரு நல்ல பவுலர், ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ் நல்லா யூஸ் பண்ணிப்பாரு, ஒரு நல்ல பேஸ் இருக்கிற ஒரு பவுலர். சோ வந்து ஜேக்கப் டஃபி ஆட வைக்கலாம், பவுலிங் ஆப்ஷன் இல்லாதனால அப்படின்ட்டு என்னோட ஒப்பீனியனும் தான். இந்தியால என்ன சஜஸ்ட் பண்ணலாம்? நீ சொல்லு, இந்தியாக்கு நீ சொல்லு. எப்படி கோர்த்து விடுது பாரு, ரெண்டு பேசிட்டு இருக்காங்க, அதுதான் பண்ணுமா அதெல்லாம். ஆக்சுவலி ஒன்னு வந்து அபிஷேக் சர்மா தூக்கிட்டு லோயர் ஆர்டர் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம், ரிங்கு சிங் வந்து எடுத்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நிறைய டாப்ஸ் போயிட்டு இருக்கு. அதை தாண்டி வருண் சக்கரவர்த்தி இஸ் நாட் பெர்ஃபார்மிங் வெல், சோ அவருக்கு பதிலா குல்தீப் யாதவ் எடுத்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாப்ஸ் போயிட்டு இருக்கு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் யாரையும் மாத்தவனா யாரையும் எடுக்கவும் வேணா கூப்பிட்டு வர வேணாம் தான் நான் சொல்லுவேன். எஸ், அபிஷேக் சர்மா ஒரு வீக் லிங்கா தான் தெரியுறாரு. நல்லா வந்து நம்ம சொல்றோம் இந்த ஸ்பின்னர் கிட்ட தான் அவுட் ஆவாருன்னு சொல்லிட்டு, என்னதான் இந்த வீக்னஸ் எல்லாமே இருந்தாலுமே ஃபைனல்ஸ்ல இந்த ஒரு டீமர்ஸ் தான் நீங்க வந்து விளையாடிட்டு இருக்கீங்க.
கடைசியில ஃபைனல்ஸ் ஒரு சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னு கேட்டா நான் யாருமே சேஞ்ச் பண்ண மாட்டேன். ஸோ பேட்ஸ்மேன் இருக்காங்க. அபிஷேக் சர்மா ஒரு 20 ரன் 30 ரன் ஆச்சாலும் நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். அதை தாண்டி நம்ம வந்து பேட்ஸ்மேன் இருக்காங்க, பாத்துக்கலாம், அப்படி என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான். ஒரு ப்ராப்பரா வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க டீம். திரும்ப ஒரு இன்பேலன்ஸ் வேணாம் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். அதை தாண்டி வருண் சக்கரவர்த்தி வந்து எடுக்கிறது நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன். ஹி இஸ் a proven bowler. கொஞ்சம் ஃபெயிலியர்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. நம்மளே சொன்னோம் ஆக்சுவலி அவர் கரெக்டா லைன் பிக் பண்றது இல்ல, ரொம்ப வந்து ப்ரெடிக்டபிளா இருக்காரு. இந்த இடத்துல போட்டா பிளேயர்ஸ் ஆர் கான்பிடென்ட் எனஃப் டு பிளே வருண் சக்கரவர்த்தி, இந்த மாதிரி தான் வரும்ன்ற மாதிரி ஒரு கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா இருக்காரு, தெரியுதோ அப்படின்ற மாதிரிலாம். பட் ஆனா வருண் சக்கரவர்த்தி கேன் எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷன்ஸ் இன் திஸ் கேம் தான் சொல்லுவோம். ஒரு ஹை ஸ்கோரிங் கேம். இதுல வந்து வருண் சக்கரவர்த்தி கேன் பவுல் ரியலி வெல் தான் நான் சொல்றேன். இந்த மேட்ச் எஸ்பெஷலா வந்து ஒரு பிளேயரா நான் வருண் சக்கரவர்த்தி பாக்குறேன். என்ன ஃபேக்டர்ஸ் நம்ம எதை வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணோம் அதெல்லாம் தாண்டி வருண் சக்கரவர்த்தி வில் பி பெர்ஃபார்மிங் வெல் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெட் கட்டி கொடுக்குறேன் இந்த மேட்ச். ஆமா, ஆக்சுவலா இந்த குல்தீப் வந்து எடுத்துட்டு வரதுக்கு மேட்ச் அப் இருக்கு, நம்ம அந்த மேட்ச் அப்ஸ்ல பார்க்கலாம். பட் வருண் சக்கரவர்த்தி பொறுத்தவரையில ஒரே ஒரு சின்ன விஷயம் நான் என்ன பாக்குறேன்னா, அவர் எப்பயும் போடுற மாதிரி சுருக்கு ஃபாஸ்டா போடாம கொஞ்சம் லைட்டா ஃபிளைட் பண்ணி அந்த ஒரு பேஸ வந்து ரொம்ப நாள் ஒரு 5 km/h வந்து கம்மி பண்ணி போட்டா கூட இந்த வென்யூல அதிக விக்கெட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது கம்ப்ளீட்லி அக்ரி வித் வாட் எவர் ஹரிஷ் இஸ் சேயிங். எப்பவுமே யோசிச்சு போடுவாருங்க வருண் சக்கரவர்த்தி வந்து செம்மையா யோசிச்சு போடுவாரு. அந்த மாதிரி அவர் மைண்ட் எடுத்து போட்டாருன்னா இஸ் கோயிங் டு பி தி பெஸ்ட் bowler ஃபார் டீம் இந்தியா. ஆக்சுவலி வருண் சக்கரவர்த்தி நடுவுல ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. அந்த ஷார்ட் ஒன்ஸ்ல ஓரளவுக்கு இதுவாயிட்டாரு, கான்பிடென்ட் ஆயிட்டாரு. மேபி இந்த அடி வாங்கினதுக்கு அப்புறம் he will work on that. அதை வந்து சேஞ்ச் பண்ணி இந்த மேட்ச் எடுத்துட்டு வருவாரு அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன், எங்களோட ஒப்பீனியன். கண்டிப்பா அதான் நம்ம சொல்லிட்டு ஓகே, அதான் நம்ம இந்தியா டீம்ல சேஞ்சஸ் வேணாம் அப்படின்றது இந்தியன் டீம். எஸ் எக்ஸாக்ட்லி பண்ணவும் மாட்டாங்கன்னு ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்தியா டீம் ஹஸ் ஆல்வேஸ் பீன் தட் வே. நம்ம T20 வேர்ல்ட் கப் போன அதுலயுமே பார்த்தோம், சிவம் துபே, விராட் கோலி எல்லாம் வந்து ஒரு ஃபுல்லா T20 வேர்ல்ட் கப் ஃபுல்லா அடிக்கல அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். கரெக்டா என்னைக்கு வேணுமோ அன்னைக்கு அடிச்சாங்க ஃபைனல்ஸ்ல. அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் வைப்பாங்க பிளேயர்ஸ் மேல. அபிஷேக் சர்மாவும் அடிப்பாரு, லைக் அப்படிலாம் வந்து அவர் ஒதுக்கி வச்சிட முடியாது. நல்ல ஒரு என்னதான் ஸ்லாகர்னு சொன்னாலும் he has a good shots selection. அதனால வந்து பாப்போம், பொறுத்து இருந்து பாப்போம். ஓகே, சோ யா, சோ கோயிங் இன்டு தி மேட்ச் அப்ஸ். சோ ஃபர்ஸ்ட் என்னப்பா, நியூசிலாந்து பார்த்தலாமா இந்தியா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் நியூசிலாந்து பாத்துருவோமா? ஓகே, சோ நியூசிலாந்து அப்படின்னு பாக்குறப்போ தி ஓப்பனிங் காம்பினேஷன் அவங்களை எப்படி தாண்டறது, நீ வந்து முடிஞ்சா என்ன தாண்டி என் தம்பிங்களை தொடரா பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த ரெண்டு பேரும் டாப்ல வந்து வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அதுவும் வந்து the way they are playing much, they are complementing each other. லைக் வந்து நம்ம இது பொதுவா ரொம்ப ரேர் தான் ஒரு பவுலரை வந்து நீ பர்டிகுலர் பேட்டருக்கு அகைன்ஸ்டா மேட்ச் அப் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பவுலருக்கு அகைன்ஸ்டா இன்னொரு பிளேயருக்கு பாசிட்டிவ் மேட்ச் அப் இருக்கு. சோ நீ ஒரு பவுலிங் டீமா இருந்தா இவனை எடுத்துட்டு வந்தா ரெண்டு பேரும் தூக்கிடலாம்ப்பா, இல்ல இவன் எடுத்துட்டு வந்தா இவனை தூக்கலான்னு நீ வருவ. அவன் ஸ்ட்ரைக்கே ஆட மாட்டான், ஒரு பால் அடி சிங்கிள் கொடுத்துறான். ஆப்போசிட்ல இருக்கிற பேட்டருக்கு ஒரு 250 ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு, அந்த பிளேயருக்கு அகைன்ஸ்டா அடிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு பவுலிங் டீமா இருந்தா ரொம்ப யோசிக்கணும் இந்த ரெண்டு பேருக்கு அகைன்ஸ்டா போடும்போது. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. சோ அததான் நம்ம பார்க்க போறோம். ஃபின் ஆலன் அண்ட் டிம் சைஃபர்ட் இவங்களை வந்து எப்படி தூக்கணும் டீம் இந்தியா அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபின் ஆலன்ல இருந்து வரலாம். இப்பதான் ரீசெண்டா ஒரு 33 balls 100ல இருந்து வராரு. ஒரு வேற லெவல் ஃபார்ம்ல இருக்காருங்க. லைக் வந்து டாப் 2 ரெண்டு பேட்டர்ஸுமே வேற லெவல் ஃபார்ம்ல தான் இருக்காங்க. பட் ஃபின் ஆலன் ஸ்பெசிஃபிக்கா வந்து அந்த அட்டாக்கிங் இன்ஸ்டிங்க்ட் பயங்கரமா இருக்கு. அவரு ஹர்ஷ்தீப் சிங் அகைன்ஸ்டா வீக்கா இருக்காரா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. 228 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு. ஒரே ஒரு முறை தான் அவுட் இருக்காரு அப்படின்றப்போ அந்த ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் கோயிங் அவே ஃப்ரம் த ரைட் ஹேண்டர் யூசுவலா ஹஸ் பீன் a problem for these kind of batters. ஆனா எனக்கு அப்படி இல்லடி அப்படின்ட்டு ஃபின் ஆலன் அடிச்சிருக்காரு. சரிங்களா, ரீசெண்டா கூட பார்த்தோம் மார்க் ஆன்சன் செமையா டேக் ஆன் பண்ணாரு. சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்டா இதே வென்யூல குரூப் ஸ்டேஜ்ல ஆடும்போதும் பாத்தீங்கன்னா அவர் டேக் ஆன் பண்ணாரு. அவுட் ஆயிட்டாரு, ஓகே, அவர் தான் ரிலேட்டடா அவுட் ஆனாரு. பட் அதே மார்க் ஆன்சன் அவர் டேக் ஆனும் பண்ணாரு. அப்படி இருக்கும்போது he can strike hard at the same time might lose a wicket. ரொம்ப ஒரு அந்த எக்ஸ்ட்ராவா அடிக்க போய் மேபி ஒரு அவுட் ஆகிறதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கே தவிர வீக்னஸ் நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு அடுத்து வர ஜஸ்பிரீத் பும்ரா நம்ம எப்பவுமே சொல்லுவோம் இந்த ஒரு செகண்ட் ஓவர் போடணும். இந்த மாதிரி எஸ்பெஷலி டாப் ஹெவியா இருக்கிற டீம்ஸ்க்கு அகைன்ஸ்டா அந்த செகண்ட் ஓவரே போட்டு அந்த டாப் 2 முடிச்சு விட்டீங்கன்னா பேட்டிங் இருக்காது அப்படின்ற மாதிரி. அது இந்த மேட்ச்ல பண்ணுமாட்டது நம்ம யோசிப்போம், மேட்சஸ் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். பட் இந்த பிளேயருக்கு அகைன்ஸ்டா ஃபின் ஆலனுக்கு அகைன்ஸ்டா ஜஸ்பிரீத் பும்ராக்கு பெருசா பாசிட்டிவா இருக்கு நான் சொல்ல மாட்டேன். ஒரு 8 பால் என்னவோ தான் ஆடி இருக்காரு, ஒரு 160 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு, விக்கெட்ஸ் எதுவுமே விடல அப்படின்றப்போ ஃபின் ஆலன் ஹஸ் கவுண்டர்ட் பும்ரா ரியலி வெல். அட்லீஸ்ட் 8 balls பார்த்த வரைக்கும். அதுவும் 160 ஸ்ட்ரைக் ரேட் இஸ் ஒன்ஸ் அகைன் டீசன்ட் ஸ்ட்ரைக் ரேட். நம்ம நார்மலா பும்ரா பார்த்து ஆடக்கூடிய பிளேயர்ஸ் பார்த்திருக்கோம். 8 பால்ல 160 ஸ்ட்ரைக் ரேட்னா 10 11 ரன், ஒரு 13 runs. பட் அகைன் யூசுவலா பும்ரா வந்து அந்த பார்த்து தான் ஆடுவாங்க இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம். அந்த இடத்துல வந்து ஒரு 3 பவுண்டரி அடிச்சிருக்காரு, 13 ரன் அடிச்சிருக்காரு அப்படின்றப்போ நாட் பேட் அப்படின்னு சொல்லுவேன். அந்த அகைன் பும்ரா இஸ் நாட் தி அட்வான்டேஜ் இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இட்ஸ் ஓகே, இது ஈக்குவலா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அக்ஷர் பட்டேல். சோ வந்து பொதுவாவே இந்த மாதிரி ரெண்டு ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் நீங்க வந்து சேனா கண்ட்ரிஸ் இருந்து வந்தா ஆப்போசிட் டீம் பண்றது அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் எடுத்துட்டு வந்துடணும் பவர் பிளேல அப்படின்ட்டு. சோ நிறைய டீம்ஸ் ட்ரை பண்ணிருக்காங்க, ஒர்க் அவுட் பெருசா ஆனது இல்ல. அபார்ட் ஃப்ரம் ஸ்ரீலங்கா அந்த துனித் வெலாலாக எடுத்து வந்து விக்கெட் எடுத்தாங்க. அதே மாதிரி முஜிபுர் ரஹ்மான் ஆப்கானிஸ்தான் போடும்போது ஃபின் ஆலன் விக்கெட் எடுத்தாங்க. ஆனா அது வந்து ஆஃப் ஸ்பின் தான் போட்டாரு.
பட் இருந்தாலும் போல்ட் ஆனாரு ஃபின்னாலன். சரியா? அப்படி இருக்கும்போது அக்ஷர் பட்டேலுக்கு அகைன்ஸ்டா ஃபின்னாலன் நல்ல மேட்ச் அப் ஆர்ப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா ஸ்லோ லெஃப்ட் ஆர்த்தடாக்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஃபின்னாலன் has thrived in the past. 42 ஆவரேஜ் 163 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு. எஸ்பெஷலி இந்த பவர் பிளே 48 ஆவரேஜ் 175 இந்த ஸ்ட்ரைக் ரேட். சோ நல்லா எக்ஸ்ப்ளோசிவா ஆடிட்டு இருக்காரு ஃபின்னாலன் பவர் பிளேல. அக்ஷர் பட்டேலுக்கு அகைன்ஸ்டா பர்టిక్యులரா 10 பால்ஸ் ஆடி 15 ரன்ஸ் அடிச்சு ஒரு விக்கெட் விட்டுருக்காரு. சோ அகைன் 150 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாரு. அப்படி இருக்கும்போது அகைன் தேவையா அந்த லெஃப்ட் ஆர்ம்? இந்த இங்கிலீஷ் எல்லாம் பேசாத. யாரை கூட்டு வந்தா ஃபின்னாலன் தூக்கலாம் சொல்லுப்பா. ஒரே ஒரு பவுலருக்கு தான் பாசிட்டிவ் மேட்ச் அப் இருக்கு. யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா. ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு பவுலர். அவர் மட்டும் தான் ஃபின்னாலனை குவைட்டா வச்சிருக்காரு. போட்ட டெலிவரிஸ் வரைக்கும் 24 பால்ஸ்ல 32 ரன்ஸ் தான் கன்சிடர் பண்ணிருக்காரு. ஒரே ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. நம்ம பாக்குறோம்ல இவ்வளவு ஃப்ரீ ஃப்ளோயிங் ஃபின்னாலனை வெறும் 32 ரன் தான் கன்சிடர் பண்ண வச்சிருக்காரு அப்படின்றப்போ ஹர்திக் பாண்டியா vs ஃபின்னாலன் will be a match up to watch out for. வருண் சக்கரவர்த்தி தம்சம் பண்ணிருக்காரு. 8 பால்ல 28 ரன் அடிச்சு வச்சிருக்காரு. சோ ஆல் திஸ் பீங் செட், எஸ், சோ அந்த ஹர்திக் பாண்டியாவை கொடுக்கணும். ஹர்திக் பாண்டியா எலிமினேட் ஃபின்னாலன் this time. ஆமா, எப்பவுமே அந்த செகண்ட் ஓவர் வந்து அவங்க இப்படிதான் போறாங்க ஹர்திக் பாண்டியா வச்சு. இந்த தடவை அப்படியே போனாங்கன்னா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைப்போம். அடுத்த ஒரு பிளேயர் வச்சு பார்க்கலாம். எஸ், நம்ம டீம் சைஃபர்ட். சோ இவருக்கு வந்து அகைன்ஸ்ட் ஹர்தீப் சிங் லெஃப்ட் ஆர்ம் சீமர் 17 பால்ஸ் 37 for 2 37 ரன் அடிச்சு 2 முறை அவுட் இருக்காரு. ஒரு 200+ ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு. அங்க சொன்ன மாதிரி தான் ஃபின்னாலன் சொன்ன மாதிரி தான் அடிக்கவும் செய்வாரு. அந்த சேம் டைம் அடிக்க போய் விக்கெட் விடவும் வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து ஜஸ்பிரீத் பும்ராக்கு அகைன்ஸ்டா ஒரு 31 பால் ஆடி இருக்காரு. 37 ரன் அடிச்சு 2 விக்கெட். இவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு. 110 115 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு அப்படின்றப்போ பும்ரா மைட் பி a good option against him. அண்ட் அக்ஷர் பட்டேலுக்கு அகைன்ஸ்டா எஸ்பெஷலி ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு அகைன்ஸ்டா பாத்தீங்கன்னா இவர் பெருசா அடிக்கல. 120 ஸ்ட்ரைக் ரேட் தான். ஆனா 61 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒன்ஸ் அகைன் விக்கெட்ஸ் விடலன்றப்போ பவர் பிளேல அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் அவாய்ட் பண்ணிக்கலாம். அக்ஷர் பட்டேல தேவையில்லாம பவர் பிளேல கொண்டு வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் முக்கியமா ஹர்திக் பாண்டியா வந்து சூப்பரா போட்டாருன்னு பார்த்தோம் ஃபின்னாலனுக்கு. அதே ஹர்திக் பாண்டியா டீம் சைஃபர்ட் அகைன்ஸ்ட் எப்படி போட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 23 பால்ஸ் 41 ரன்ஸ் 0 விக்கெட்ஸ் 180 190 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு. எந்த ஒரு பிளேயருக்கு அகைன்ஸ்டா இவர் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லெக் ஸ்பின், எஸ்பெஷலி வந்து ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின் அந்த மாதிரி போடக்கூடிய ஒரு பவுலர். எஸ்பெஷலி வருண் சக்கரவர்த்திக்கு அகைன்ஸ்ட் 2 பால் தான் ஆடி இருக்காரு. ஒரு முறை அவுட் இருக்காரு, ரன் எதுவும் அடிக்கல அப்படின்றப்போ மேபி வருண் சக்கரவர்த்தி பவர் பிளேல எடுத்துட்டு வரது ரிஸ்க் தாங்க. சரிங்களா? பட் வருண் சக்கரவர்த்திக்கு அகைன்ஸ்டா சின்ன மேட்ச் அப் இருக்கு அகைன்ஸ்ட் டீம் சைஃபர்ட். இப்போ உனக்கு புரியுதா? இந்த 2 பேர் இதுதான் பிரச்சனை. நீ வந்து ஃபின்னாலனுக்காக ஹர்திக் பாண்டியா எடுத்துட்டு வருவ பவர் பிளேல. அவர் என்ன பண்ணுவாரு, சிங்கிள் அடிச்சுட்டு ஸ்ட்ரைக் ரேட் பண்ணிட்டாருன்னா ஹர்திக் பாண்டியாக்கு அகைன்ஸ்டா டீம் சைஃபர்ட்டுக்கு நல்ல மேட்ச் அப் இருக்கு, அடிப்பாரு. ஓகேவா? நீ வருண் சக்கரவர்த்தியா டீம் சைஃபர்ட்டுக்காக எடுத்துட்டு வருவ. இவர் சிங்கிள் ரொட்டேட் பண்ணிட்டு அந்த சைடு விட்டாருன்னா அவர் 8 பால் 28 ரன் அடிச்சு வச்சிருக்காரு வருண் சக்கரவர்த்தி. அவர் போட்டு அடிப்பாரு ஃபின்னாலன். இந்த மாதிரி இவங்களுக்கு அகைன்ஸ்டா வந்து நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி பார்ட்னர்ஷிப் இருக்கிறதுனால தான் வந்து டீம்ஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங் டு ஃபைண்ட் தி பிரேக் த்ரூ. நான் என்ன சொல்றேன், ஸ்டாட் சர்ஜரி இவ்வளவு ஸ்ட்ரகிள் எல்லாம் பண்ணாம ஃபின்னாலனுக்கு அகைன்ஸ்டா நீங்க வந்து ஹர்திக் பாண்டியா இறக்குங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல இருக்க பவுலர் வந்து ஜஸ்பிரீத் பும்ராவா இருக்கட்டும், அர்ஷ்தீப் சிங்கா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் டீம் சைஃபர்ட் தூக்கிடலாம். டீம் சைஃபர்ட் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வீக்கெண்ட் தான். பிகாஸ் அவர் என்னதான் எக்ஸ்ப்ளோசிவா இருந்தாலும் ஒரு கட்டத்துல அவுட் ஆயிடுவாரு. இப்ப பாருங்க அப்படிலாம் சொல்லாதப்பா, அடிச்சிட போறாரு. அகமதாபாத்ல அடிக்கணும் பிடிக்கணும்னு வெறி கொண்டுதான் வருவாரு. சோ அதனால அவர் எவ்வளவு அடிக்கணும்னு வெறி கொண்டு வராரோ அவ்வளவுக்கு நம்ம விக்கெட் எடுக்கிறதுக்கான ப்ராஸ்பெக்ட்ஸ் நிறையவே இருக்கு. ஆமா, ஆக்சுவலி டீம் சைஃபர்ட் சொல்லும்போது இன்னொரு ஸ்பெசிபிக் வீக்னஸ் அவருக்கு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட் பால் கொஞ்சம் வந்து இந்த ஹிட் த லெங்த் ஆடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பால் வந்து கொஞ்சம் லைட்டா ஸ்விங்கோட போட்டாங்க அப்படின்னா அது எப்பவுமே வந்து ஒரு மாதிரி இப்படிதான் அடிக்க பாக்குறாரு மோஸ்டா. நம்ம இப்போ ரீசெண்டா நடந்த சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல ககிஸ்வரா பாட் அப்படிதான் ஒரு பால் போட்டிருப்பாரு. ஏறி வருவாரு ரெகுலரா டீம் சைஃபர்ட். ஏறி வரும்போது ஒரு ஷார்ட் பால் போட்டிங்க அப்படின்னா மோஸ்ட் லைக்லி டு ஸ்க்யூ இட் அப். கேட்ச் விட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா. டிகாக்கும் பிரிவிஸ்க்கும் ஒரு மிஸ்கம்யூனிகேஷன், கேட்ச் டிராப் ஆயிடுச்சு. பட் முன்னாடி நடந்த மேட்ச்ல ஒரு 2-3 தடவை அப்படி அவுட் ஆயிருக்காரு அவர் டீம் சைஃபர்ட். தட்ஸ் ஒன் குட் ஐடியா. ஹர்திக் பாண்டியா எடுத்துறாலும் சரி, ஹர்தீப் சிங் எடுத்துறாலும் சரி, கொஞ்சம் ஃபுல்லா போட்டு திடீர்னு ஒரு பால் ஷார்ட் பால் ஏறும்போது விக்கெட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தட்ஸ் ஒன் ஆஃப் தி வே டு டிஸ்மிஸ் டீம் சைஃபர்ட். பட் பவர் பிளேல 6 ஓவருமே சீம் எடுத்துட்டு வரணும்ன்றது என்னுடைய ஒப்பீனியன். 2-2 கூட போடலாம். லைக் வந்து ஹர்தீப் 2 பும்ரா 2 ஹர்திக் 2 போடலாம். அப்படின்னா ஹர்தீப் 3 ஹர்திக் 2 பும்ரா 1 கூட போடலாம். பட் 6 ஓவர்ஸ்மே சீம் கொடுத்தா மேபி இந்த 2 பேரை தூக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? அடுத்து 1 டவுன்ல வரக்கூடிய ரச்சின் ரவீந்திரா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நீ எப்படி டீம் சைஃபர்ட் வீக் லிங்க்னு சொல்லி அந்த மாதிரி நான் ரச்சின் ரவீந்திரா ஒரு வீக் லிங்க்னு சொல்லுவேன். காரணம் வந்து டெக்னிக்கலிட்டி அவருக்கு வந்து கொஞ்சம் வீக்னஸ் இருக்கு. ஓகேவா? இது நம்ம ஃபர்ஸ்ட் ஐபிஎல் டைம்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். போன தடவை போட்டு அடிச்சு துவச்ச ஒரு பிளேயர் தான் நானு. அவர் இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஆடுறாரா, அவருக்கு வந்து மூவ்மெண்ட் அவே ஃப்ரம் த பாடி குட் லெங்க்ல போட்டா இப்பவுமே அவர் ஸ்ட்ரகிள் பண்ணதான் செய்யறாரு. சீமர்ஸ்க்கு மட்டும் இல்ல, ஸ்பின்னர்ஸ்க்கு அகைன்ஸ்டாவும் நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கரெக்டா அந்த குட் லெங்க்ல போட்டு கொஞ்சம் பால் வந்து அவே இதாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் திரும்ப இப்படி ஆட ட்ரை பண்றாரு, அது எட்ஜ் வாங்குது. அவர் அப்படியே ஆஃப் சைட்ல ட்ரை பண்ணாலுமே வந்து அவர் கட்டு தான் ஆட ட்ரை பண்றாரு. ரொம்ப வந்து வெரி வல்னரபிள். பாயிண்ட்ல கொடுத்து அவுட் ஆறாரு, இல்ல கீப்பர் கேட்ச் இல்லைன்னா வந்து ஸ்கியூ பண்றாரு. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு லெங்க் வந்து யார் அதிகமா அடிக்கிறாங்களோ அந்த பவுலருக்கு ஹஸ் பீன் ஃபவுண்ட் a good way against ரச்சின் ரவீந்திரா. அதனாலதான் பாத்தீங்கன்னா மேட்ச் அப்பும் அதான் சொல்லுது. ஹர்திக் பாண்டியாக்கு அகைன்ஸ்டா ரச்சின் ரவீந்திரா ஸ்ட்ரகிள். 10 பால்ல 8 ரன் தான் அடிச்சிருக்காரு. 2 முறை அவுட் ஆயிருக்காரு ஹர்திக் பாண்டியாக்கு அகைன்ஸ்டா. 2 தடவை அவுட் ஆனதும் அந்த ஒரு ஹிட் த லெங்த் அந்த மாதிரி போட்டு தான் வந்து அவுட் ஆகிருக்காங்க. ஷார்ட் பால் பேசிக்கா. சரிங்களா? அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஹர்தீப் சிங் அகைன்ஸ்டாமே பாத்தீங்கன்னா 4 பால்ல 2 ரன் தான் ஒரு விக்கெட் விட்டுருக்காரு. அதே லெங்க்ல திரும்ப அவுட் இருக்காரு. சரிங்களா? சோ வந்து அந்த 2 பேரும்
பவர் பிளேல வந்து ஒருவேளை ஃபின்னாலும் டீம் சேப் சீக்கிரம் அவுட் ஆயிட்டாங்கன்னா there is a reason why they have to continue with ஹர்திக் பாண்டியா. ரச்சின் ரவீந்திரா விக்கெட் எடுத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஜாஸ் வீக் அகைன்ஸ்டா எப்பயும் போலதான் இந்த எல்லா பேட்டர்ஸ் மாதிரியும் இவருக்கு பெருசா மேட்ச் அப் இல்ல. ஒரு 5 பால் தான் ஆடி இருக்காரு, ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. சோ ஜஸ்ட் பி அகைன்ஸ்ட் ரவீந்திரா will be a good option. வருண் சக்கரவர்த்திக்கு அகைன்ஸ்டா அடிச்சிருக்காரு, 13 பால்ல 31 ரன் அடிச்சு வச்சிருக்காரு. அதுலயுமே வந்து மெஜாரிட்டி அவர் வந்து லெக் ஸ்பின் போட்டு 4 6 கொடுத்திருக்காரு வருண் சக்கரவர்த்தி. கூகுளி போட்டு 2 தடவை கேட்ச் டிராப் ஆயிருக்கு. சோ ஒன்ஸ் அகைன் அந்த கூகுளி போடுறாரு அப்படின்னா அந்த ஆஃப் சைட்ல அதே லெங்க் தான் சொல்றேன்ல, பால் கொஞ்சம் இப்படி வெளியே போய் நம்ம பெத்தல் பார்த்தோம், அந்த பால் சூப்பர் ஆடினாரு. ரவீந்திராக்கு அந்த ஷாட் வராது. சோ ஒருவேளை வருண் சக்கரவர்த்தி எடுத்து வரதா இருந்தா அந்த மாதிரி கூகுளி வந்து ரவீந்திராக்கு போட்டு நல்லா ஒர்க் ஆகுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த கடைசியா இருக்கிற மேட்ச் அப் அகைன்ஸ்ட் குல்தீப் யாதவ், பாசிட்டிவ் மேட்ச் ஃபார் குல்தீப் யாதவ். 7 பால்ஸ்ல 5 ரன்ஸ் 1 விக்கெட் எடுத்திருக்காரு அகைன்ஸ்ட் சச்சின் ரவீந்திரா. பட் ப்ராபபிலி அகைன் குல்தீப் யாதவ் எடுத்துட்டு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் வந்தாலும் ஒரு பாசிட்டிவ் மேட்ச் அப் இருக்கு. சோ இதான் ரவீந்திராக்கு அகைன்ஸ்டா இருக்கிற மேட்ச் அப்ஸ். அதுக்கு அடுத்து வரக்கூடிய கிளென் பிலிப்ஸ், இவர் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான பிளேயரா இருக்காரு ஃபார் நியூசிலாந்து. லைக் வென் தே நீட் ஹிம் த மோஸ்ட் ப்ராப்பரா அடிச்சு கொடுக்குறாரு. தேவையில்லை ஃபினிஷிங்ல வேணும் அப்படினாலுமே அடிச்சு கொடுக்குறாரு. லைக் வந்து மிடில் ஆர்டர்ஸும் சூப்பர், எண்ட்லயும் சூப்பர், அந்த மாதிரி ஒரு பேட்டர் தான் நியூசிலாந்துக்கு தேவைப்பட்டிருக்காங்க. இவரும் அடிச்சு கொடுத்திருக்காரு. அவருக்கு அகைன்ஸ்டா ரொம்ப வீக்கா இருக்கிற டைப் ஆஃப் பவுலர்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின், வந்து ரிஸ்பின். ரெண்டுமே வந்து தே ஹேவ் பிக்ட் விக்கெட்ஸ் அகைன்ஸ்ட் கிளென் பிலிப்ஸ். சீம் கொடுத்து அடிப்பாரு, இதான் வந்து சிம்பிள் லாஜிக். அக்ஷருக்கு அகைன்ஸ்டா ஸ்பெசிஃபிக்கா இவர் வந்து 21 ரன் அடிச்சு 3 தடவை அவுட் ஆயிருக்காரு, ஒரு 143 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு. சோ அக்ஷர் பட்டேல் அகைன்ஸ்ட் கிளென் பிலிப்ஸ் will be a good matchup in the middle overs. That's one of the reasons why I don't want Akshar to be wasted in the power play. கொஞ்சம் வெச்சுக்கிட்டு மிடில் ஓவர்ஸ்ல இந்த மாதிரி கிளென் பிலிப்ஸ், டாரல் மிச்சலுக்கு அகைன்ஸ்டா கூட யூஸ் பண்ணலாம் அவரை. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். வருண் சக்கரவர்த்திக்கு அகைன்ஸ்டா விக்கெட் விடல, ஒரு 15 பால்ல 22 ரன் அடிச்சிருக்காரு, ஒரு 150 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு. பட் we have seen him, நம்ம வந்து T20ல விக்கெட் விடலனாலும் ஓடிஐல விட்டுருக்காரு. சோ அந்த கூகுளி கரெக்டா ஸ்டெம்ப்ல நம்ம ஜாஸ் பட்லருக்கு போட்ட மாதிரி ஒரு பால் போட்டாரு ஸ்டெம்ப்ல வருண் சக்கரவர்த்தி அப்படின்னா விக்கெட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஃபிளைட் பண்ணி போட்டாலுமே பிலிப்ஸ் இஸ் மோஸ்ட் லைக்லி டு டேக் தட் அவே, அடிக்க போவாரு, விக்கெட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒரு ஒன் ஆஃப் தி வீக்னஸஸ் ஃபார் கிளென் பிலிப்ஸ். மத்தபடி நம்ம சொன்ன மாதிரி சீமர்ஸ்க்கு அகைன்ஸ்ட் நல்ல பாசிட்டிவ் மேட்ச் அப்ஸ் இருக்கு கிளென் பிலிப்ஸ்க்கு. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்க போறாரு கிளென் பிலிப்ஸ். அக்ஷர் பட்டேல் விக்கெட் எடுத்தா பாசிபிலிட்டி, இல்லனா வந்து கொஞ்சம் அடிச்சு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடைசியா ஒரே ஒரு பிளேயருக்கு அகைன்ஸ்டா ஒரு நெகட்டிவ் மேட்ச் அப். அந்த பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ். 31 பால் 47 ரன் 4 விக்கெட் எடுத்திருக்காரு T20 இன்டர்நேஷனல்ல. சோ யோசிப்பாங்களா டீம் இந்தியா குல்தீப் எடுத்துட்டு வரணும்ட்டு? அகமதாபாத்ல தூக்கி போடலாம், அந்த ஒரு அட்வான்டேஜும் இருக்கு. குல்தீப் யாதவ் எடுத்துட்டு வரலாம், நல்ல சாய்ஸ் தான், இல்லன்னு சொல்ல. யாருக்கு பதிலா எடுத்துட்டு வருவாங்க தெரியாது, வருண் தான், வேற யாரு? அதுதான் வந்து நடக்காதுன்னு நான் சொல்றேன். ஓகே ஃபைன். ஆமா. சோ ஓகே, சோ வந்து இந்த 4 பேட்டர் முக்கியமான பேட்டர் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் கீ வெப்பன்ஸ் ஃபார் நியூசிலாந்து who has dominated ஜஸ்பிரீத் பும்ரா. அது வந்து இந்த வார்த்தையை வந்து பொதுவா நம்ம சொல்லவே மாட்டோம். ஜஸ்பிரீத் பும்ரா ஒருத்தர் டாமினேட் பண்ணிருக்கானா, இது முத்து பாண்டியா ஒருத்தர் அடிச்சிட்டானா அப்படின்ற மாதிரி ஒரு பிளேயர் தான் இவரு. நம்ம மொட்டை சின்ஸ் மாமா அப்படின்னு அன்புடன் அழைக்கப்படும் டாரில் மிச்சல். அவர் வந்து இந்தியால ஓடிஐல சூப்பரா ஆடுவார் நம்ம பார்த்திருக்கோம். பட் T20 இன்டர்நேஷனலுமே ஜஸ்பிரீத் பும்ராவை போட்டு துவம்சம் பண்ண ஒன் ஆஃப் த ரேர் பிளேயர்ஸ்ல இவரும் ஒருத்தர். பாசிட்டிவ் மேட்ச் அப் இருக்கு. 23 பால்ஸ்ல 46 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, 2 முறை அவுட் ஆயிருக்காரு, 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிருக்காரு மச்சி நம்ம ஜஸ்பிரீத் பும்ராவை. நாட் ஈஸி. லைக் டேக் ஆன் பண்ண போயிருக்காரு. விக்கெட் 2 வாட்டி விட்டாலுமே வந்து அந்த சக்சஸ் ரேட் வந்திருக்குல்ல 200 ஸ்ட்ரைக் ரேட். அதுதான் முக்கியம். ஆமா, அது டாரல் மிச்சல் ஸ்ட்ரைக் ரேட் 200 வச்சிருக்காரு. நல்லா தானே ஆடுவாரு, நல்லா ஆடுவாப்ல. அவருக்கு கிட்ட இருக்கிற ஒரு சின்ன கன்சர்ன்ல ஸ்ட்ரைக் ரேட் தான் இருந்துச்சு. ஆனா பும்ரா கிட்ட ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட்ன்றது பெரிய விஷயம் இல்ல ஆக்சுவலி. கண்டிப்பா அது சொல்லி ஆகணும். அதே மாதிரி ஸ்லோ லெஃப்ட் ஆர்த்தடாக்ஸ் அகைன்ஸ்டாவே இவருக்கு ஒரு 18 ஆவரேஜ் தான் இருக்கு, 122 ஸ்ட்ரைக் ரேட் தான். சோ மிடில் ஓவர்ஸ்ல வரும்போது ஒன்ஸ் அகைன் வை அக்ஷர் பட்டேல் கொண்டு வரணும்ன்றதுக்கு ரீசன் இது. எஸ்பெஷலா அக்ஷருக்கு அகைன்ஸ்டாவே இவருக்கு வந்து நெகட்டிவ் மேட்ச் அப் தான். 13 பால்ஸ்ல 17 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் வந்து கிட்டத்தட்ட 130 அந்த ரேஞ்ச் தான் இருக்கு. அப்படின்றப்போ அக்ஷர் பட்டேல் அகைன்ஸ்ட் பிலிப்ஸ் அகைன்ஸ்ட் மிச்சல் will be good option. பட் இங்க தான் நியூசிலாந்து ஸ்மார்ட்டா என்ன பண்றாங்க அப்படின்னா, இவர் மிச்சலை வந்து அங்க எக்ஸ்போஸே பண்றது இல்ல. அவங்க மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் ஃபேக் எண்டுக்கு வச்சுக்கிறாங்க. ஒரு 14th ஓவருக்கு அப்புறம் வந்து நீ பேட்டை சுத்துப்பா அப்படின்ட்டு. ஏன்னா இந்த சீமார்ஸ்க்கு அகைன்ஸ்ட் அவருக்கு நல்ல மேட்ச் அப்ஸ் இருக்கு. ஹர்தீப் சிங் அகைன்ஸ்டா 27 பால் ஆடி இருக்காரு, 55 ரன், 2 முறை அவுட் இருக்காரு. நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா சொன்ன மாதிரி தான். சோ டெத்ல இவர் வந்தார் அப்படின்னா அகைன்ஸ்ட் ஹர்தீப் அகைன்ஸ்ட் பும்ரா ரெண்டு பேருக்குமே 200+ ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. டாரல் மிச்சல் அவுட் ஆயிருக்காரு இல்லன்னு சொல்ல, பட் அடிச்சு ஆடக்கூடிய எபிலிட்டி இவருக்கு இருக்கு. அது ஒரு கீ மேட்ச் அப் டு வாட்ச் அவுட் ஃபார். வருண் சக்கரவர்த்திக்கு அகைன்ஸ்டாவும் இவர் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு இல்லன்னு சொல்ல. எஸ்பெஷலி அந்த கூகுளி ஒன்ஸ் அகைன் அந்த கிளென் பிலிப்ஸ் சொன்ன மாதிரி தான் ஸ்டெம்ப்ட கூகுளி போட்டா இவருமே வந்து சசப்டபிளா தான் இருக்காரு. ஓடிஐல நல்லா பார்த்து ஆடிட்டாரு. T20 இன்டர்நேஷனல்ஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு. சோ ஓவராலா என்ன சொல்லலாம், கிளென் பிலிப்ஸ் வந்து ப்ரோமோட் பண்ணிட்டு மிச்சல் வந்து கீழ ஆட வச்சுக்கலாமா? அதெல்லாம் பண்ண வேணாம், ஏன்னா அவங்க அதான் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. பிலிப்ஸ் தான் நம்பர் 4. இப்ப பிலிப்ஸ் வந்து கீழே ஒரு ஃப்ளோட்டரா கூட ஆட வைக்கலாம்ல, அந்த மாதிரி ஆட வைக்காம அப்படியே வந்து கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ற. அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க, அதான் கரெக்ட். அவங்க ப்ராப்பரா இருக்கு அவங்க ஸ்ட்ரக்சர், அதுக்கு ஏத்தாப்புல தான். அதான் ஓகே ஃபைன், சேஞ்ச் பண்ண வேண்டாம், கரெக்டா இருக்கு, அதே அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஒரு பர்టిక్యులர் பவுலர் கிட்ட ரொம்ப ஷாக்கிங்கா இவர் வந்து ரொம்ப வீக் மேட்ச் வச்சிருக்காரு. யாருன்னு இருக்குன்னு கெஸ் பண்ண. சிவம் டுபே 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. டூபே போட்டா அவுட் ஆயிடாப்ல மிச்சல் அப்படிட்டு 110 ஸ்ட்ரைக் ரேட்ல 3 தடவை விக்கெட் எடுத்திருக்காரு சிவம் துபே. வில் பி இன்ட்ரெஸ்டிங். கொடுப்பாங்களா டெத் பவுலிங்? நம்ம வேற டெத் பவுலிங் கொடுக்குறோம் சிவம் துபேக்கு, அப்பப்போ இந்த மேட்ச் கொடுப்பாங்களா?
ஆனா ஒரு மேட்ச்ல மச்சான் பைரட்டல் சீரிஸ்ல மிச்சலுக்காகவே தூபே எடுத்துட்டு வந்தாங்க, விக்கெட் எடுத்தாரு 1 over 7 for 1 அந்த மேட்ச்ல தூபேவோட ஃபிகர். அதுக்கப்புறம் அனுப்பிச்சிட்டாங்க, நீ போப்பா வந்த வேலை முடிஞ்சு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருந்துச்சா? சரி கரெக்ட். அந்த மாதிரிதான். சோ அது பி ஒன் திங், திரும்ப அந்த மாதிரி ட்ரஸ்ட் பண்ணி கொடுப்பாங்களா? ஃபைனல்ஸ் மாதிரி இருக்கல, கடைசி ஓவர்ல ஒரு 15 ரன் வேணும், மிச்சல் ஆன் ஸ்ட்ரைக், தூபே நம்பி கொடுப்பாங்களா தெரியாது. சரி ஓகே, நம்ம மெயின் பாத்துட்டோங்க. இந்த 5 பேட்டர்ஸ் தான் வந்து ரொம்ப கீ. பட் இதையும் தாண்டி இருக்கிற மார்க் சாப்மன், மிச்சல் சாண்ட்னர், கால் மெக்காங்கி எல்லாருமே வந்து பயங்கரமா ஆடக்கூடிய பேட்டர்ஸ் தான். மார்க் சாப்மன் நம்பர் 5ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு ஃபார் நியூசிலாந்து. இவருக்கு இருக்கிற ஒன் ஆஃப் த கீ வீக்னஸஸ் வந்து இந்த லெக் ஸ்பின் கோயிங் அவே ஃப்ரம் த பாடி. கூகுளி போட்டோம்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு. வருண் சக்கரவர்த்திக்கு அகைன்ஸ்டாவே வந்து அவுட் ஆயிருக்காரு. ஒன் குட் மேட்ச் அப் டு வாட்ச் அவுட் ஃபார். வருண் சக்கரவர்த்தி எடுத்துட்டு வந்தாங்கன்னா இந்த மிடில் ஓவர்ஸ் அகைன்ஸ்ட் மார்க் சாப்மன் மைட் பி குட் ஆப்ஷன். அப்படி இல்லனா சீமர்ஸ் தான் கொடுக்குறீங்க அப்படின்னா நாட் ஈஸி டு டேக் சாப்மன்ஸ் விக்கெட். இஸ் வெரி வெரி குட் போத் ஆன் தி ஆஃப் சைட் as well as in the leg side. இன்டு த பாடி ரவீந்திராக்கும் போடாதீங்க, தயவு செஞ்சு சாப்மேனுக்கு இன்டு த பாடி போடாதீங்க. அவர் வந்து பாக்கிறதுக்கு குட்டியா இருப்பார், ஷார்ட் பால் போட்ட விக்கெட் எடுத்துலாம் நினைப்பீங்க. இஸ் வெரி குட் ஷார்ட் பால் வந்து டேக் ஆன் பண்ணி நல்லா ஆடக்கூடிய ஒரு பேட்டர். மேபி அகமதாபாத்ல வீக்கா இருக்குமோ அப்படின்னு யோசிப்பீங்க, பட் டேக் ஆன் பண்ணிருக்காரு. அதனால அந்த ஆப்ஷனும் வேண்டாம். வருண் சக்கரவர்த்தி வில் பி a good option. அப்படி இல்லனா மேபி சம்பள ஹார்திக் பாண்டியா ஓகே நெயில் இஸ் யார்கர்ஸ் அந்த மாதிரி நான் சொல்லுவேன். சோ இதான் வந்து நியூசிலாந்து டீமுக்கு அகைன்ஸ்டா இருக்கிற மேட்ச் அப்ஸ். சம்மரி மாதிரி சொல்லணும்னா நியூசிலாந்து பேட்ஸ்மேன் வந்து லைக் ஒரு செட் ஆஃப் பவுலர்ஸ் கிட்ட ஒருத்தர் ஸ்ட்ரகிள் பண்ணாலுமே இன்னொரு செட் ஆஃப் பவுலர்ஸ் வந்து அடுத்திருக்காங்க. அதே மாதிரி தான் வைஸ் வெர்சா ஃபார் சில எல்லா பேட்ஸ்மேனுக்குமே. சோ அதனால நீங்க மாத்தி மாத்தி கொடுக்கும்போது அந்த ஆப்போசிட் பேட்ஸ்மேனும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க மனம் தளராமல் உங்க போக்கஸ் வந்து இப்ப ஃபிண்டாலன் தான் வேணும் அப்படின்னா நீங்க ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு பேட்ஸ்மேன் அடிக்கிறதுக்குனே போங்க. ஆப்போசிட்ல இருக்க பேட்ஸ்மேன் வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணாம ஒரு ஒரு விக்கெட்டா நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி தூக்கினா நல்லா இருக்குமோ அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். நம்ம ஒப்பீனியன். சரி ஓகே, அதாங்க இதான் நியூசிலாந்து டீம் பாத்துறோம். அடுத்து இந்தியா டீம் பாத்துறோமா? ஆரம்பி ஹாரிஸ். இப்போ நாங்க ஸ்டாட்ஸ் எடுத்து வச்சது எல்லாமே ஜேக்கப் டஃபி ஆட வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால ஜேக்கப் டஃபி கூட இருக்க மேட்ச் அப்ஸ்லாம் வச்சிருக்கோம். இப்போ பேசிக்கா இந்தியன் பேட்டிங் லைன் பாத்தீங்கன்னா நியூசிலாந்து பவுலர்ஸ் அகைன்ஸ்டா வந்து பெருசா மேட்ச் அப் இல்ல. ஜேக்கப் டஃபியா இருக்கட்டும், லாக்கி ஃபெர்குசன்லாம் ரொம்ப முன்னாடி ஆடினாரு. இப்போ வந்து நடுவில் ஒரு கேப் இருந்ததுனால ஒரு மேட்ச் அப்ஸ் இல்ல. இப்ப இருக்கிற கரண்ட் இந்தியன் பேட்ஸ்மேன் கூட. சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அபிஷேக் சர்மா பாத்துருவோமா? அபிஷேக் சர்மா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான் எல்லா ப்ரிவியூஸ்லயும் வந்து ஒரு ஸ்பின்னர் ஆஃப் ஸ்பின்னர் வந்து கொடுங்க. அபிஷேக் சர்மா ஸ்ட்ரைக்கர்னாலே ஒரு ஆஃப் ஸ்பின்னர் போட்டா விக்கெட் வந்துருப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த வாட்டி யாருப்பா போடுறப்ப கிளென் பிலிப்ஸா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. கிளென் பிலிப்ஸை தாண்டி ரவீந்திராவை தாண்டி ஒரு ஆப்ஷன் இருக்காங்க. எஸ் கோல் மெக்காங்கி ஹஸ் பீன் அந்த பவர் பிளேல வந்து சூப்பரா போட்டிருக்காரு. ஒரு நியூ பால் போட்டிருக்காரு முன்னாடியே. அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கனால வை கான்ட் கோல் மெக்காங்கி கோ ஃபார் இட் அப்படின்ற மாதிரி ஒரு அபிஷேக் சர்மா ஸ்ட்ரைக்கர்னா தாராளமா மெக்காங்கி கொடுக்கலாம். இல்ல ஸ்ட்ரைக் ஆடல அப்படின்னா செகண்ட் ஓவர் போட்டு ஒரு விக்கெட் எடுக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மெக்காங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ மெக்காங்கிக்கு பதிலாக நீங்க வந்து டஃபி ஆட வைக்கலாம் அப்படின்னு ஒரு கன்சர்ன் உங்களுக்கு இருக்கும். ஆனா வந்து எங்களுக்கு ஒரு மிச்சம் இருக்கிற 2 ஸ்பின்னர் பாத்தீங்கன்னா கிளென் பிலிப்ஸா இருக்கட்டும், ரவீந்திராவா இருக்கட்டும் பார்ட் டைம் ஸ்பின்னர் தான். அதை தாண்டி சாண்டர் இருக்காரு, ஃபைன். மெக்காங்கி எடுத்துட்டு போறது ஒரு அட்வான்டேஜ் தான். நம்மளுக்கு இங்க நீசம் தேவையில்லைன்றது தான் நம்ம வந்து ஒரு பெரிய பாயிண்டா சொல்லியிருந்தோம். இதை தாண்டி பெருசா மேட்சப்ஸ் எல்லாம் அபிஷேக் சர்மா கிடையாது. ஆனா லாக்கி ஃபெர்குசனுக்கு அகைன்ஸ்டா லைட்டா ஏதோ ஸ்ட்ரகிள் பண்ணுவாரோன்னு தோணுது. பிகாஸ் ஒரு 4 balls முன்னாடி 1 run அடிச்சிருக்காரு, ஒரு விக்கெட் கொடுத்திருக்காரு. வெரி ஷார்ட் கம்பேரிசன் டு டெல் அஸ் மேட்சப். பட் ஆனா வந்து ஒரு அவரோட எக்ஸ்ட்ரா பேஸ்னால ஒரு பீட் அப் ஆறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் யோசிக்கிறேன். பேஸ் நல்லா ஆடுவார் அபிஷேக் சர்மா, இல்லைன்னு சொல்ல. ஒரு ஹிட்டிங் போகும்போது எக்ஸ்ட்ரா பேஸ் வந்து ஒரு மிஸ் டைம் ஷாட்ஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படியே நம்ம பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாண்டருக்கு அகைன்ஸ்டா இவர் ஸ்ட்ரகிள் பண்ணல, சூப்பரா விளையாடிருக்காரு தான் சொல்லலாம். எஸ் ஒரு 9 balls விளையாடி 25 runs அடிச்சிருக்காரு, 300+ ஸ்ட்ரைக் ரேட். அண்ட் டஃபிக்கு அகைன்ஸ்டா வந்து இவர் சூப்பரா விளையாடிருக்காரு, 235 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. ஒரே ரெண்டு தான் விக்கெட் கொடுத்திருக்காரு. சோ அதனால பெருசா மேட்ச் அப்ஸ் இல்லாத காரணத்தினால இதுவுமே வந்து ஃபியூவர் பால்ஸ் தான் ரெண்டுமே. சோ வந்து பாப்போம் யார் வந்து எடுப்பா. ஒரு கோல் மெக்காங்கி தான் நாங்க வந்து பாக்குறோம். ஒரு பின்னர் கொடுத்தா அபிஷேக் சர்மா ஒரு வீக் லைன் இருக்கு. சோ பாப்போம் அதை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களான்ட்டு. சோ சஞ்சு நம்ம பார்த்தா ப்ரீவியஸ் மேட்சஸ் எல்லாம் சூப்பரா விளையாடிட்டு இருக்காரு. லாஸ்ட் 2 மேட்ச் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கி நல்ல ஷார்ட் செலக்ஷன் இருக்கு, சூப்பரா ஆடுறாருப்பா சஞ்சு அப்படின்னு நம்ம சொன்னாலுமே இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குமோன்ற மாதிரி எங்களுக்கு தோணுது. பிகாஸ் ஆஃப் த மேட்ச் அப்ஸ். நான் சொல்லல, கட்டம் சொல்லுது அப்படின்ற மாதிரி ஸ்டாட் சொல்லுது. முன்னாடி சஞ்சு சாம்சன் பாத்தீங்கன்னா ஒரு 3 over 4 over தாண்டாலே வந்து அவர் நின்றுவாருப்பா, அதுக்கப்புறம் விக்கெட் எடுக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் இங்க ஒரு பவுலர் விட்டா இன்னொரு பவுலர், இன்னொரு பவுலர் விட்டா இன்னொரு பவுலர் இருக்கும். ஒரு 3 bowlers வந்து ஒரு த்ரெட்டா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட் ஹென்ரி பாத்தீங்கன்னா ஒரு 10 balls போட்டிருக்காரு, 15 runs அடிச்சிருக்காரு சஞ்சு சாம்சன். பட் ஒரு 2 வாட்டி விக்கெட் கொடுத்திருக்காரு மேட் ஹென்ரி கிட்ட. சோ அவர் ஒரு த்ரெட்டா இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் லாக்கி ஃபெர்குசன் டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 18 balls போட்டிருக்காரு, 17 run தான் கொடுத்திருக்காரு, ஒரு வாட்டி விக்கெட் எடுத்திருக்காரு. சோ அங்கேயுமே சாம்சன் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் அகைன்ஸ்ட் சாண்டர்
பாத்தீங்கன்னா பெருசா மேட்சப் இல்ல, பால்ஸ் கம்மி தான். ஒரு T20 இன்டர்நேஷனல் வந்து 3 பால்ஸ் போட்டு ஒரு ரன் தான் அடிச்சிருக்காரு, ஒரு வாட்டி விக்கெட் எடுத்திருக்காரு சாண்ட்னர். டோட்டலா T20 ஐஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 7 பால்ஸ் போட்டு ஒரே ரன் தான் அடிச்சிருக்காரு, 2 வாட்டி விக்கெட் கொடுத்திருக்காரு. அப்படின்றப்போ இஸ் ரியலி த்ரெட் ஃபார் சஞ்சு சாம்சன்ற மாதிரி தான் தெரியுது. சோ மேல நடுவுல கீழே எல்லா இடத்துலயுமே வந்து கொஞ்சம் சாம்சனுக்கு கொஞ்சம் தகிட தும்பலாம் இருக்கு. பட் புது சாம்சன் எப்படி செயல்படுறாருன்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா மேட்சப்ஸ் வந்து கட்டம் வந்து சரியில்லை அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். சூப்பருங்க. சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற பேட்ஸ்மேன் இஷான் கிஷன். இஷான் கிஷன் வந்து கஷ்டப்படுவாரா அப்படிலாம் கிடையவே கிடையாது, ஜாலி எல்லாருமே வந்து அடிச்சிருக்காரு. ஒரே ஒரு பவுலர் மட்டும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்த மேட் எடரே பாத்தீங்கன்னா ஒரு 10 பால் விளையாடி 31 ரன் அடிச்சிருக்காரு, 310 ஸ்ட்ரைக் ரேட். தலைவர் வந்து மேட் போட்டாலே அடிப்பேன் அப்படின்ற மாதிரி வெயிட்டிங்ல இருக்காரு. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து ஒரு லாக்கி ஃபெர்குசன் போட்டாலுமே ஒரு 17 பால்ல 32 ரன் அடிச்சிருக்காரு, 182 ஸ்ட்ரைக் ரேட். நீ போட்டாலும் நான் அடிப்பேன், அது மாதிரி பேஸோட விளையாடி இருக்காருன்னு தான் சொல்லுவோம் இஷான் கிஷன். அடுத்து ஸ்பின்னர்ஸ் சாண்ட்னர் வந்து ஒரு 32 பால்ஸ் போட்டு 52 ரன்ஸ் கொடுத்திருக்காரு, ஒரே இடத்துல விக்கெட் எடுத்திருக்காரு, 172 ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து இஷான் கிஷன் சூப்பரா விளையாடி இருக்காரு. இதுல தெரிஞ்சு நம்ம அவங்க மெயின் பவுலர்ஸ் எல்லாம் வந்து இஷான் கிஷன் வச்சு டேக்கிள் பண்ணிடலாம். நடுவுல ஒரே ஒருத்தர் கிட்ட மட்டும் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு, அதுதான் நாங்க எடுத்துட்டு வந்த இன்க்ளூஷன். ஜேக்கப் டஃபி கிட்ட மட்டும் ஒரு 2 வாட்டி விக்கெட் கொடுத்திருக்காரு, ஒரு 24 பால் போட்டு 25 ரன் தான் அடிச்சிருக்காரு, ஸ்ட்ரைக் ரேட்டும் இல்ல விக்கெட்டும் கொடுக்குறாருன்றப்போ ஜேக்கப் டஃபி வில் பி த த்ரெட் ஃபார் இஷான் கிஷன் அப்படின்றத இங்க வந்து பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் நம்ம கேப்டன் ஸ்கை பத்தி தான் சொல்லணும். இவரு பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் சூப்பரா விளையாடி இருக்காரு, விக்கெட் எதுவுமே கொடுக்கல, நல்ல ஸ்ட்ரைக் ரேட்லயே விளையாடி இருக்காரு. லாக்கி ஃபெர்குசன் பாத்தீங்கன்னா ஒரு 35 பால் 72 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, மோர் தென் 200 ஸ்ட்ரைக் ரேட். அதே மாதிரி மேட் எடரே பாத்தீங்கன்னா ஒரு 14 பால்ஸ் 21 ரன்ஸ், டீசென்ட் எனஃப், விக்கெட் கொடுக்காதனால அவரே வந்து பார்த்து ஆடி இருக்காரு நல்லா. அண்ட் டஃபிக் அகைன்ஸ்டா பாத்தீங்கன்னா 25 பால்ஸ்ல 57 ரன்ஸ் எடுத்திருக்காரு, ஒரே ராட்டி விக்கெட் கொடுத்திருக்காரு, பட் தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். 225 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. சோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அகைன்ஸ்டா வந்து ஸ்கை இஸ் பெர்ஃபார்மிங் வெல். எங்க ஒரு த்ரெட்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரே அதே பிரான்சைசி டீம் தான், சாண்ட்னர் தான் வந்து ஒரு த்ரெட்டா இருக்காருங்க. ஒரு 73 பால்ஸ் விளையாடி 89 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு, 3 வாட்டி விக்கெட் கொடுத்திருக்காரு, 123 ஸ்ட்ரைக் ரேட், which is really concerning for ஸ்கை. இங்க சாண்ட்னர் மட்டுமே இல்ல, யூசுவலா ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ் கிட்டயுமே வந்து ஸ்கை வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு, நம்ம முன்னாடி மேட்சப்ஸ்ல பார்த்தோம். இங்க இன்னொரு ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் பவுலரா இருக்காரு ரவீந்திராவும், இப்ப ரீசெண்டா சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. முன்னாடி அவர் போனதுனால அந்த மேட்சப்ஸ் இல்ல, அதனால ரவீந்திரா அண்ட் சாண்ட்னர் 2 பேருமே ஒரு த்ரெட்டா இருக்காங்க. they will be bowling particularly in the middle of the overs. அதனால நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஸ்கையை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுலாமோ, லைக் மீடியம் பேசஸ் அவர் சூப்பரா விளையாடுறதுனால நீங்க ஒரு ஹர்திக் பாண்டியாவோ இல்ல தூபேவோ திலக் வர்மா ஒரு 2 ரன்ல தாராளமா ஆட வச்சுட்டு ஸ்கையை கொஞ்சம் கீழே இறக்குறது பெட்டர் அப்படின்றது தான் எங்களோட ஒப்பீனியன். பிகாஸ் ஆஃப் த ஸ்பின்னர் அந்த த்ரெட் தேவையில்லாம ஒரு விக்கெட் கொடுக்கறது ஸ்கையை கொஞ்சம் கீழே ஆட வைக்கலாமோ அப்படின்றது 15th ஓவருக்கு அப்புறம் வந்தா அந்த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ஸ்கை இருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்க ஃபீல் ஆகுது. ஆக்சுவலி இந்த ஒரு பிடிச்சரா யூஸ் பண்ணணும்னு சொல்றது நம்ம தான் சொல்றோம், அது வந்து எப்படி இந்தியா அந்த மாதிரி ஒரு பெரிய முடிவுலாம் எடுக்க மாட்டாங்க. அண்ட் நம்ம போன ப்ரீவியூல பார்த்த மாதிரி லாஜிக் தாங்க, லாஜிக் யூஸ் பண்ணாங்கன்னா இந்தியா அதை பண்ணுவாங்க. மேட்சப்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது சரி இங்க வந்து ஹரி சூப்பர் எடுத்துட்டு வந்தா யாரை ப்ரொமோட் பண்ணணும், அப்போ ஒருத்தர் ப்ரொமோட் பண்ணணும், நீங்க ஸ்கையை டிமோட் பண்ணணும், யார் பாது சிவம் தூபேவை தான் ப்ரொமோட் பண்ண சொல்ல போறேன் தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நெவர், அதான் கிடையாது. நாங்க இன்னொரு பிளேயர் இருக்காரு அந்த பொசிஷனுக்கு ஆல்ரெடி ஒரு விளையாடிட்டு இருந்த ஒரு பேட்ஸ்மேனே இருக்காரு. ஆமா, திலக் வர்மா நம்பர் 4 மைட் பி த சாய்ஸ் தட் இந்தியா ஷுட் கோ ஃபார் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. ஏன்னா நீங்க சாண்ட்னருக்கு அகைன்ஸ்டாவும் சரி, ரவீந்திராக்கு அகைன்ஸ்டாவும் சரி, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு அகைன்ஸ்டா பொதுவா திலக் வர்மாக்கு சூப்பர் மேட்சப் இருக்கு. பர்டிகுலரான மேட்சப் இல்ல, பட் பொதுவா சொல்லும்போது லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்து அடிச்சிருவாரு. சோ இந்த இடத்துல வந்து அவங்க பிலிப்ஸையோ இல்ல மெக்காங்கியோ யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா திரும்ப ஒன்ஸ் அகைன் பெருசா எடுத்துட்டு வரல திலக் வர்மா ஆஸ்பினுக்கு அகைன்ஸ்ட் அவுட்ல ஆகி நம்ம பார்க்க மாட்டோம். அவர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாரு, ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருக்கும், பட் வந்து டீசென்ட் ஆடிடுவாரு. நம்மளுக்கு தேவை அந்த இடத்துல வந்து அடிக்கணும்ன்ற எபிலிட்டி இல்ல, ஓரளவுக்கு நின்னு ஒரு 14th ஓவர் 13 வரைக்கும் பால கடத்துற ஓவரை கடத்துற ஒரு ஆள் இருந்தா போறோம். அதான் திலக் வர்மா பண்ணுவாரு அப்படின்னு நான் சொல்றேன். திலக் வர்மா பத்தி பெருசா பார்க்க போடல, ஏன்னா அவர் அந்த பைலட் சீரிஸும் ஆடல, ஃபுல் 5 மேட்ச் ஆடலன்றதுனால திலக் வர்மாவை ப்ரோமோட் பண்ணுங்க, இதான் வந்து ஒரு லாஜிக் சரிங்களா. சோ அதனால திலக் வர்மா தாராளமா ப்ரோமோட் பண்ணலாம், நல்ல ஸ்லாகர் ஆஃப் த பால். அண்ட் தூபேயுமே நீங்க வந்து ப்ரோமோட் பண்ணலாம். ஆமா, சோ தூபேன்னு சொல்லும்போது தூபே பத்தி நம்ம இங்க பேசணும். தூபேக்கு வந்து பெருசா மேட்சஸ் எல்லாம் இல்லைங்க, லைக் எல்லா போலர்ஸும் வந்து விளையாடுவாரு, ஒரு டீசெண்டா விளையாடுவாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இருக்கிற ஃபார்முக்கு சூப்பரா விளையாடுவாருன்னு வச்சுக்கோங்களேன். லாக்கி ஃபெர்குசனுக்கு மட்டும் அகைன்ஸ்டா ஒரு விக்கெட் கொடுத்திருக்காரு. ஆமா, ஆக்சுவலி லாக்கி ஃபெர்குசனோட பேஸை வந்து ஹேண்டில் பண்றது இந்த பாஸ் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு, ரீசெண்டா கிடையாது. இதுவே நாங்க சொல்றது ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி ஐபிஎல், அதுவுமே இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இல்ல. பட் ஸ்டில் எனக்கு என்ன பர்சனலா ஃபீல் ஆகுது அப்படின்னா தூபேக்கு அகைன்ஸ்டா நம்ம வந்து சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல சொல்லியிருந்தோம் கேஷவ் மகாராஜா வந்து எடுத்துட்டு வரலாம், ஒரு வைலியான கஸ்டமர், அவரு எடுப்பாருங்க விக்கெட் எடுப்பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதே அகமதாபாத் கிரவுண்ட்ல தான் சொல்லியிருந்தோம். நான் திரும்ப அதான் சொல்றேன், தூபேக்கு அகைன்ஸ்டா மிச்சல் சாண்ட்னர் வில் பி a potent threat. அடிப்பாரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், நான் இல்லன்னு சொல்லவே இல்ல, பட் நல்ல மூளை யூஸ் பண்ணி போடக்கூடிய ஒரு பவுலர் மிச்சல் சாண்ட்னர். திடீர்னு ஒரு 2 பால் ஃபிளைட் பண்ணி
பண்ணி ஒரு பால் வந்து திடீர்னு சுருக்குன்னு போடும்போது சிவம் தூபே அடிக்க போய் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குன்றது எனக்கு ஃபீல் ஆகுது. லாக்கி ஃபெர்குசன் will be another threat. மிடில் ஓவர்ஸ்ல ஒன் செகண்ட் ப்ரொமோட் பண்ணாங்கன்னா கிளென் பிலிப்ஸ் அண்ட் கால் மெக்காங்கி அகைன்ஸ்ட் சிவம் தூபே will be a threat. இதனால எனக்கு என்ன பர்சனலா ஃபீல் ஆகுதுன்னா சிவம் தூபே அந்த அமேசிங்கான ரன் இந்த மேட்ச்ல வந்து ஸ்டாப் ஆகுமோ, அடிக்க மாட்டாரோ, அவுட் ஆயிருவாரோன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இன்ஸ்டிங்க்ட் அப்படியே வந்து ஆப்போசிட் தான். லைக் வந்து லாக்கி ஃபெர்குசன் வந்து பெருசா எஃபெக்டிவ் எல்லாம் இருக்க மாட்டாரு. பிகாஸ் அவர் வந்து ஸ்டார்டிங் எண்டிங் போடுவாரு. அது நடுவுல தான் தூபே வந்து டிராவல் பண்ண போறான்னு தோணுது. அண்ட் அது பழைய மேட்ச் முன்னாடி வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாரு. இப்போ தூபே ரியலி ஒர்க் ஆன் ஹிஸ் டெக்னிக். பவுலர் ஸ்பின்னருக்கு அகைன்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா மகாராஜ் கிட்ட ஒரு ட்ரிஃப்ட் இருக்கும். அது வந்து லைக் அவர் லென்த் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிட் லென்த்தா இருக்கும், பால் ஏறாது பெருசா. ஆனா சாண்டர் வந்து கொஞ்சம் பிளைட்ல சஸ்டெயின் ஆன ஒரு பவுலர் தான். அதனால சாண்டர் வந்து பார்த்து ஆடிடுவாரு. எப்படி இருந்தாலுமே ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனா நான் வந்து சாண்டரை பார்க்க மாட்டேன். நல்ல ஒரு டெக்னிக் வச்சிருக்காரு தூபேன்ற அந்த டெக்னிக்கை நான் வந்து ட்ரஸ்ட் பண்றேன். அதாவது நல்லதா விளையாடுவாரு அப்படின்றத நான் சொல்றேன். நான் ஒண்ணு சொல்லவா, அங்க வந்து ஆக்சுவலி ஐபிஎல் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போங்க. போன வருஷம் நீங்க சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சிவம் தூபேன்னு சொல்லும்போது டெக்னிக்கே இல்லாத ஒரு பேட்டர் எப்படா இப்படி ஆடுறா, டெக்னிக்கே இல்லடா, ஃபீட்டே நகராதா அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கிற ஒரு பிளேயரை டெக்னிக்கலா சூப்பரா இருக்குன்னு ஹரிஷ் வாயாலன்னு சொல்ல வச்சிருக்கா அப்படின்னா சிவம் தூபே கோடி கும்பிடுப்பா அவனுக்கு. அது வேற வாயி. தெய்வ தூபே லாங் என்ன நான் சொல்லுவேன், அவர் நல்லா விளையாடுறாரு, நீ சொம்பு தூக்குற அப்பெல்லாம் நீங்க வந்து நீங்க என்ன நினைச்சுக்கோங்க, பிரச்சனை இல்ல. ஒரு பேட்ஸ்மேன் வந்து அவர் நான் பார்த்து நீங்க முன்னாடி வீடியோ நான் சொன்ன மாதிரி ஒரு பவுன்சர்ஸ் ஆடுற விதமா இருக்கட்டும், ஆஃப் சைட் டெலிவரிஸ் ஆடுற விதமா இருக்கும். இப்பெல்லாம் வந்து அவர் சார்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஆஃப் சைட்ல நிறைய டெலிவரிஸ் நல்லா விளையாடி இருக்காரு. ஆக்சுவலி அந்த அளவுக்கு ஒரு ப்ராக்ரஸ் தெரியுற ஒரு பேட்ஸ்மேனை நீங்க வந்து எப்படி பாராட்டாம இருக்க முடியும்? தெய்வ தூபே ஃபார் a reason. தெய்வ தூபே நல்லா விளையாடுறாரு, அதான் அவங்க சொல்லி ஆகணும். சாண்டருக்கு பெருசா ஸ்பின் எடுக்காது இந்த இடத்துல. சூப்பர் டர்ன் இருக்கு அப்படின்னா வந்து ஒரு ஆஸ்பெக்டா பார்க்கலாம் சாண்ட்னர் வந்து நீங்க தூபேக்கு அகைன்ஸ்டா. பட் டர்ன் பெருசா இருக்காது அகமதாபாத். ஓரளவுக்கு டர்ன் இருக்கு, இல்லன்னு சொல்ல மாட்டேன், நார்மல் டர்ன் தான். பட் ஆனா வந்து ஸ்பின்னர்ஸ் ரியலி ஸ்ட்ரகிள் பண்ண ஒரு நல்ல டர்ன் எடுத்துட்டு வரணும். அதனால வந்து தூபே வந்து ஸ்ட்ரகிள் எல்லாம் பண்ண மாட்டாரு. லைக் அவரு எப்பவுமே விளையாடுற கேம் வந்து விளையாட்டு வருவார், அவ்வளவுதான். ஓகே, சோ ரெண்டு பேரும் நம்ம அதுல மாற்று கருத்துக்கள் இருக்கு. சோ நம்ம கடைசியா பார்க்கக்கூடிய பிளேயர் எஸ் ஹர்திக் பாண்டியா, தி ஃபினிஷர். சோ ஹர்திக் பாண்டியா ஒரு ஃபினிஷர். மோஸ்டா யார் ஆடுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செமி ஃபினிஷர்னு சொல்லலாம். கொஞ்சம் மேல வந்துருவாரு, 15 ஓவர் 14 ஓவர்ல இருந்து வந்துருவாருன்னு வச்சுக்கோங்களேன். சாண்ட்னர் ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ சாண்ட்னர் அகைன்ஸ்டா எப்படி ஆடி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 41 பால்ஸ் விளையாடி 57 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அண்ட் 2 வாட்டி விக்கெட்டுமே கொடுத்திருக்காரு, which is little concerning. ஒரு 140 ஸ்ட்ரைக் ரேட் தான் இருக்கு. அண்ட் 2 வாட்டி விக்கெட் கொடுத்திருக்காருன்றப்போ மேபி த்ரெட் ஃபார் ஹர்திக் பாண்டியா அப்படி ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்க்க தோணுது. அண்ட் ரச்சின் ரவீந்திரா இப்போ வந்து 4 ஓவர் போடுவாரு அப்படின்ற நிலைமையில இருக்கிறதுனால ரச்சின் ரவீந்திரா அந்த ஆஃப் சைட்ல தூக்கி போடும்போது நம்ம முன்னாடி மகாராஜ் கொண்டதா இருக்கட்டும், சாண்டருக்குமே அதேதான் சொல்றாங்க. ஒரு ஆஃப் சைட்ல நீங்க தூக்கி போடுறீங்க, ஒரு விக்கெட் அகமதாபாத் மாதிரி ஒரு கிரவுண்ட்ல டிராப் பண்ணலாம் அவரை. அது லாங் ஆஃப்ல வந்து தூக்கி அடிப்பாரு, கேட்ச் பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த ஒரு வீக்னஸ் இருக்கு ஹர்திக் பாண்டியாக்கு. நல்லா டெம்ப் பண்ணுவாங்க போலர்ஸ் கண்டிப்பா. சோ ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் உஷாரா இருக்கணும் மேபி. சோ அதனால அவரையும் வந்து சூரியகுமார் அதெல்லாம் சேர்த்து பதுக்கி வச்சுக்கலாம். எல்லாரையும் பதுக்கி வச்சுட்டு என்னடா விளையாட போறீங்க, நீயா போய் விளையாட போற அப்படின்ற மாதிரி கேட்கறது புரியுது. இருக்காங்க பேட்ஸ்மேன், திலக்குமார் இருக்காரு, தூபே இருக்காங்க. சோ 2 ரன் 3 ரன் செட். அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவா இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியா இருக்கட்டும், 4 ரன் 5 ரன் அப்படி வந்து ஆட இருக்குது பெட்டரா இருக்கும் என்னோட ஆப்ஷன்ல. அண்ட் சீமர்ஸ் பாத்தீங்கன்னா பெருசா மேட்சப்ஸ் இல்ல. பாஸ்ட்ல மொத்தமா T20s சேர்த்து லாக்கி ஃபெர்குசன் ஒரு 21 பால்ஸ் விளையாடி ஒரு 34 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, 160 ஸ்ட்ரைக் ரேட், which is decent enough. தாண்டி ஹர்திக் பாண்டியா பெருசா மேட்சப்ஸ் இல்ல. அதாவது டெத் ஓவர்ஸ் அடிப்பாரு எப்பயும் சீமர்ஸ்க்கு அகைன்ஸ்ட், அது அப்படியே அடிப்பாரு. நான் இந்த இடத்துல வந்து ஒரு போல்டான கால் ஒன்று கொடுக்குறேன். சோ என்ன பொறுத்த இருக்க இந்தியா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மினிமம் 2 விக்கெட் பவர் பிளேல விடுவாங்கன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ப்ராபபிலி ஒரு 2 மினிமம் 2 கண்டிப்பா லூஸ் பண்ணிடுவாங்க. அந்த இடத்துல திலக் வர்மாவை நம்ம நம்பர் 4 சொல்லியிருந்தாலும் எனக்கு இன்னொரு கால் ஒன்று இருக்கு. ப்ராபபிலி இந்தியா ஷுட் ப்ரோமோட் அக்ஷர் பட்டேல் ஃபார் திஸ் மேட்ச். அப்படி 2 விக்கெட் போயிடுச்சு பவர் பிளேல அப்படின்னா அப்படி வரியா ஈல் வித் கீ பிளே நம்பர் 4ல வந்து அந்த அக்ஷர் பட்டேல் கொஞ்சம் ப்ரோமோட் பண்ணாருன்னா நல்லா இருக்கும். நம்ம போன T20 வேர்ல்ட் கப்லயும் அந்த அக்ஷர் பட்டேலோட இன்னிங்ஸ் தான் நம்மள வந்து காப்பாத்தி கொடுத்தது. விராட் கோலி என்னதான் வந்து ஒரு எண்ட்ல சூப்பரா ஆடிட்டு இருந்தாலும் இன்னொரு எண்ட்ல அடிக்க வேண்டிய எபிலிட்டி அக்ஷர் பட்டேல் பாத்துட்டாரு. இந்த மேட்ச்ல அந்த மாதிரி டாப்ல வந்து 3 விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா அக்ஷர் வந்து ப்ரோமோட் பண்ண நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா எங்களுக்கு ஸ்கை அண்ட் ஹர்திக் டெத்ல தேவை. சீமர்ஸை டேக் ஆன் பண்ணக்கூடிய எபிலிட்டி இந்த 2 பேர்ட்ட இருக்கு, அவங்களுக்கு கொஞ்சம் பதுக்கிக்கலாம்ன்றது எங்களுடைய ஒப்பீனியன். சோ இது ஓகே, இதான் வந்து எங்களுடைய கால், எங்களுடைய மேட்ச் அப் நாங்க எல்லாமே சொல்லிட்டோம் நினைக்கிறேன். எப்படி போவோம் பிரெடிக்ஷன்? ஐ மீன் என்ன நீ ஏதாவது சொல்லுப்பா. சோ ஸ்டார்டிங்ல பாத்திருந்தோம் இந்த மாதிரி வந்து டாஸ் ஜெயிச்சா பேட்டிங் எடுக்கணும், இதான் வந்து இருக்கிற கண்டிஷன்ஸ் வச்சு சொல்லணும். ஃபைனல்ஸ் சொல்லும்போது பிரஷர் சிச்சுவேஷன் புட் ரன்ஸ் ஆன் தி போர்ட் டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுல வந்து பலகாலமா இருக்கிற ஈக்குவேஷன் நீங்க லைட்டா மாறுபடுறேன். 2 டீமுமே சேஸ் பண்ணா ஜெயிப்பாங்க அப்படின்றது எனக்கு தோணுது. எஸ்பெஷலி நியூசிலாந்து சேசிங் எடுத்துட்டாங்க அப்படின்னா 150% ஜெயிச்சிருவாங்கன்றது வந்து நான் ஆணித்தரமா சொல்றேன். அவங்களுக்கு இருக்கிற பேக் வச்சுக்கிட்டு தே வில் சேஸ்.
அதான் வந்து ஓப்பனா சொல்றேன். ஏன்னா அவங்களோட பவுலிங் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்ல. அவங்களோட பவுலிங் வச்சுக்கிட்டு இவங்க 200 அடிச்சாலுமே இந்தியா ஹஸ் தி கேப்பபிலிட்டி சேஸ் இட் பேக் அகைன். இந்தியாவுக்கு நான் திரும்ப சொல்றேன், இந்தியாவுமே போன மேட்ச்ல நம்ம பார்த்தோம் எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி 250 டிஃபெண்ட் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த வென்யூல ஒரு 200ல அடிச்சாங்கன்னா இந்தியா பொடிச்சுப்பாங்க, தப்பிச்சுப்பாங்க. பட் 180 170 அந்த மாதிரி மிட் டோட்டல் இருந்துச்சு அப்படின்னா நியூசிலாந்து will chase it down. Same thing with India as well. நியூசிலாண்ட வந்து ஒரு 180 190 குள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்கன்னா சேஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி இந்தியாக்கு இருக்கு. ஆஃப் கோர்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்டா சேஸ் பண்ணல நீங்க சொன்னாலும் சவுத் ஆப்பிரிக்காவோட பவுலர்ஸ் வேற. அகமதாபாத்ல தி ஓபி பவுலர்ஸ், ஓஜி பவுலர்ஸ் அந்த அளவுக்கு இங்க இல்ல. சோ வந்து சேஸ் பண்ணிடுவாங்க இந்தியா. சேசிங் டீம் வின்ஸ். நீ என்ன நினைக்கிற? சோ நான் என்ன சொல்ல வரேன்னா தெளிவா கேட்டுக்கோங்க. நியூசிலாந்து பேட்டிங் வந்து இங்க வந்து ஃபிளாப் ஆவாங்க. லைக் இந்தியன் பவுலிங் அகைன்ஸ்டா வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க நியூசிலாந்து பேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அண்ட் நியூசிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடவே கூடாது. அவங்க வந்து கம்மி ரன்ஸ் வந்து போர்ட்ல போட்டு அதை வந்து டிஃபெண்ட் பண்றது கஷ்டமாயிடும். அதனால நியூசிலாந்து தே ஷுட் கோ ஃபார் சேசிங். அண்ட் இந்தியா பேட்டிங் எடுத்தாலும் சரி பவுலிங் எடுத்தாலும் சரி கப்பு நம்மளுக்கு தான். இந்த மேட்ச் வந்து இந்தியா வந்து டாமினன்ட்டா அடி ஜெயிக்க போறாங்க அப்படின்றது என்னோட போல்ட் ப்ரெடிக்ஷன். ஓகேப்பா சூப்பர். சோ இந்தியா ஜெயிச்சிருவாங்க. முன்னாடி என்னதான் வந்து இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி டீம்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணிட்டு வந்தாலுமே ஹோம் கண்டிஷன் அகமதாபாத்ல இந்தியா வந்து நல்லா விளையாடுவாங்க. இந்தியா வந்து டாமினன்ட்டா வந்து ஜெயிப்பாங்க நியூசிலாந்து அப்படின்னு நான் சொல்லிட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இந்தியா ஜெயிக்கணும் இல்லைன்னா ஒன்ன முடிச்சிருவாங்க அடுத்த ரிவ்யூல. பாத்து இருந்துக்க. கண்டு என்னதான் பொண்ணு என்னதான் மாதிரி ப்ரெடிக்ஷன் என்னதான் கப்பு என்னதான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எஸ் ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் T20 வேர்ல்ட் கப் தான் முடிஞ்சது. IPL இருக்கே அதை பத்தி நான் ரிவ்யூஸ் நாங்க போட்டுட்டே இருப்போம். அனாலிசிஸ் எல்லாமே நாங்க போட்டுட்டே இருப்போம். பார்க்கணும். என்னப்பா சொன்னேன்? நிறைய நியூஸ் இருக்குன்ற நம்ம வந்து ஐபிஎல் கேம்ப்ஸ், டிவை பட்டில் கப், என்னென்ன பிளேயர் என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க தனியாக வீடியோவே போடுவோம். எல்லா அப்டேட்ஸோட உங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுப்போம். அதுக்கெல்லாம் நீங்க பண்ண வேண்டியது ஒரு சப்ஸ்கிரைப் தான். ஏன்னா சின்ன பசங்க நாங்க. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.